ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். என்ன பூர்ணிமா, உன் முகத்துல சிரிப்பு புதுசா இருக்கு. நிறைய பிரசாதம் சாப்பிட்டாச்சு, கடவுள் ஆசீர்வாதம் பண்ணுவாரு. சாப்பிடலன்னா கடவுள் ஆசீர்வதிக்க மாட்டாரா? அப்படியெல்லாம் இல்ல, மனசார வேணால ஆசீர்வாதம் தான். நான் வீட்டுல உங்க அப்பா கிட்ட சொல்றேன் இரு. என்னம்மா, என்னாச்சு? என்னடா, என்னாச்சுடா உனக்கு? என்னாச்சு உனக்கு? பறந்து விளையாடு. அப்படியே பாரு. அப்படிதான். டேய் முத்து, சொல்லுங்கயா. இவனை பாத்தியாடா முத்து? இவனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஏதோ நோயின்னு நினைக்கிறேன். 2-3 நாளா தீவனம் எதுவும் சாப்பிடலையா? ஐயோ பாவம். இப்போ நம்ம என்ன செய்யலாம்? மருந்து ஏதாவது வாங்கி கொடுத்தா? அதனால எதுவும் பிரயோஜனம் இல்லையா. இது இப்படியே செத்து போயிட்டு தான் தோணுதையா. இதை கூண்லேருந்து வெளியே விட்டுறலாமா? அது இல்லை முத்து, அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? அதுவும் ஒரு உயிர் தானே. பூர்ணிமா, வீடு வந்துருச்சு. கல்யாணி, என்னாச்சு? தெரியலங்க, கோவில்ல இருந்து கிளம்பும் போது சந்தோஷமா தான் கிளம்பணும். அம்மா, என்னாச்சுமா? நீ ஏன் சோகமா இருக்க? என் தங்கம் இல்லை நீ? சொல்லுமா, நீ எதுக்காக பயப்படுற? நான் அந்த ஆளை பார்த்தேன்ப்பா. யார? ஓ, அதான் விஷயமா? ஐயோ, அதெல்லாம் உன் கற்பனைமா. இல்லப்பா, நான் அந்த ஆளை பார்த்தேன் கோயில்ல இருந்து வரும்போது. எப்பவும் அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்காது. பாவம், நீ இந்த மாதிரி முட்டாளாட்டியேன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. நீ எதுக்காக பயப்படுற? உனக்கு தான் நான் இருக்கலாமா? அப்பா சொல்றது கேளு. இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். நீ சீக்கிரம் ரெடி ஆகு, அவங்க வந்துருவாங்க. அவங்க முன்னாடி சோகமா நிக்காத. பி கேர்ஃபுல். இந்த அவசரத்துல தேடினாதான் எதுவுமே கிடைக்காது. சைரா, இதை எங்க போட்டு வச்சிருக்க? அப்பா, நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? ஆமா, கூப்பிட்டேன். எதுக்காகப்பா? என் டவல் எங்க வச்சிருக்க அதை கேட்கத்தான் கூப்பிட்டேன். டவலா? எதுக்கு இப்படி பல்ல காட்டுற? இல்லையே. அப்போ உங்க கழுத்துல இருக்கிறது என்ன? இந்தாங்க டீ குடிங்க. நீங்களும் அம்மா மாதிரி தான். நேரமாச்சேன்னு பெரியவர் அங்க குதிச்சுக்கிட்டு இருப்பாரு. யாருப்பா? வேற யாரு? மோகன் சார் தான். இன்னைக்கு அவரு பொண்ணை பாக்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. அடிப்பாவி, அவ இத பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையே. நான் சீக்கிரம் போய் தான் ஆகணும். அங்க எடுத்து வேலை செய்ய யாரு இருக்கா?
மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது நாங்க இருக்கணும் இல்லையா? அங்க என்ன நடந்தாலும் அந்த இடத்துல நான் இருந்தாகணும். பெரியவர் என்னோட கருத்தை எதிர்பார்ப்பாரு. சின்ன வயசுல இருந்து இதே அன்பு தான். என்ன பண்ண? இந்தா. அப்துல், உன்னை எல்லாம் வச்சுக்கிட்டு எதுக்காக இவ்வளவு லேட்டா வர? மனுஷனுக்கு பங்க்சுவாலிட்டி வேண்டாம்? ஒன்னும் கவலைப்படாதீங்க, இங்க எல்லாம் ரெடியா இருக்கு. விருந்து என்ன, இங்க கல்யாண விருந்தே ஏற்பாடு பண்ணலாம். சரி, சீக்கிரம் உள்ள போ. அவங்க எத்தனை பேர் வருவாங்க? அது எப்படி எனக்கு தெரியும்? அட, நான் சும்மா தான் கேட்டேன். எத்தனை பேர் வேணாலும் வரட்டும். இன்னும் ரெடி ஆகலையா? என்னடி என்ன ஒரு வெக்கம்? ஏச்சி போடு. இப்போ உன்னை இந்த ட்ரெஸ்ல யார் பார்த்தாலும் பிடிக்கும். நான் போயிட்டு ஆட்டுக்கு தண்ணி வச்சுட்டு வந்துடுறேன். வாங்க வாங்க. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அது பரவாயில்ல, செஞ்சு தப்பா நினைக்காதீங்க. வர வழியில வண்டி கொஞ்சம் பிரச்சனை பண்ணிடுச்சு. எப்படியோ வந்து சேர்ந்துட்டோம். ப்ளீஸ் வாங்க, உட்காருங்க. உட்காருங்க. எவ்வளவு சூடா இருக்கு. இன்னும் வெயில் காலமே ஆரம்பிக்கல. அதுக்குள்ளேயே சந்திரனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதா கேள்விப்பட்டேன். ஆமா, இன்னும் ஆர்டர் வரல. இந்த வாரம் வந்துடும். நான் தான் சிபாரிசு பண்ணிருக்கேன். மந்திரி என்னோட சொந்தக்காரர் தான். ஓ, ரெக்கமெண்டேஷன் இல்லைனாலும் இவனுக்கு வேற வழிகள்லாம் இருக்கு. எங்க நம்ம மேல வரணும்னா அரசியல்வாதிகளோட சப்போர்ட்டும் தேவை நமக்கு. கட்சி எது வேணாலும் இருக்கட்டும். எனக்கு இங்க இருக்கிற அரசியல்லாம் பெருசா தெரியாது. ரொம்ப வருஷமா நான் சிங்கப்பூர்ல தான் இருந்தேன். அங்க இருந்த பிசினஸ் பிஸியில டைம் போனதே தெரியல. அப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். நினைச்ச மாதிரி அதிகமா சம்பாரிச்சேன். 2-3 எஸ்டேட்டு, 4-5 ஃபேக்டரி கூட இருந்தது. சில கம்பெனில பார்ட்னர்ஷிப் இருந்தது. குழந்தைங்கன்னு பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான். என்னோட மொத்த சொத்தும் என்னோட சம்பாத்தியமும் அவளுக்கு தான். பொண்ணு எங்க வர சொல்லுங்க பார்க்கலாம். அம்மா பூர்ணிமா, இங்க வாமா. இவளுக்கு 7 வயசு இருக்கும்போது இவளோட அம்மா இறந்துட்டாங்க ஒரு ஆக்சிடென்ட்ல. எங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை. அப்புறம் என் பொண்ணுக்காக தான் நான் இப்பவும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நீ அதிர்ஷ்டக்காரிமா. இவ்வளோ அன்பான அப்பா உனக்கு கிடைச்சிருக்காரு. இவளை யார் கையிலையாவது ஒப்படைச்சாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். கடவுள் புண்ணியத்துல அது நல்லபடியா நடக்கும். சரி வாங்க, நம்ம காஃபி சாப்பிடலாம். Come on. Take your seats. Take yourself. என் பையனுக்கு நிறைய இடத்துல இருந்து வரணும் வந்துச்சு. ஆனா எங்களுக்கு பிடிக்கல. சொத்து இருந்தா மட்டும் பத்தாது இல்லையா? ஆமாமா, நாங்க பெரிய குடும்பம். அந்த மரியாதையை விட்டு தர முடியுமா? நாம என்னதான் சொன்னாலும் இதுக்கெல்லாம் ஒரு யோகம் விதி வேணும். என்ன சந்தேகம்? அதிர்ஷ்டம் உங்க கையில இருக்கு. நீங்க ஏன் வெளியில தேடி அலையறீங்க? அதான் இங்கே வந்துட்டோமே. உட்காருமா, எதுக்காக நிக்கிற? போய் உட்காருமா. என்னுடைய கனவே இவதான். இவளை என் மனசுல சுமந்துக்கிட்டு தான் இந்த நிமிஷம் வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்னென்ன தடைகள் எல்லாம் தாண்டினேன், எவ்வளவு கஷ்டங்களை பார்த்துட்டேன். ஒரு நிமிஷம். ஹலோ மோகனையர், நீங்க யார் பேசுறது? இருக்காங்களே, ப்ளீஸ் ஹோல்ட் ஆன். சம்பந்தி, உங்களை தான் கூப்பிடுறாங்க. யாரு? உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல யாரா இருக்கும்? ஹலோ, நான் தான் பேசுறேன். ஆமா ஆமா,
ஓஹோ, நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க யாரு? ஐயோ, இது என்ன புது கதையா இருக்கு? அட கடவுளே, இது எதுவுமே எனக்கு தெரியாது. ஆமா. சரி, நல்லா இருக்கு. வாங்க போலாம். நல்ல வேலை எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. என்னாச்சு? என்னவா? டேய், எந்திரி சொல்றல. உனக்கு தனியா சொல்லுமாடா. என்னாச்சு சம்பந்தி? நம்ம சம்பந்தத்தை நிறுத்திக்கலாம். எனக்கு எதுவும் புரியலையே. என்னாச்சுன்னு சொல்லுங்க. இந்த சம்பந்தம் நடக்காது. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். பாப்பா, நீ கவலைப்படாதம்மா. இது இல்லைன்னா என்ன, இதை விட பெரிய சம்பந்தமா நான் தேடி பிடிக்கிறேன். எந்த காரணத்தையும் சொல்லாம தானே போனானுங்க. அதுவை யாரோ எதையோ சொன்னதை கேட்டுக்கிட்டு. ரொம்ப பசிக்குதா? வயிறு ஃபுல்லாக குடிச்சிக்கோ. கீழே கொட்டிடாத. கீழே கொட்டினா நல்லா அடி வாங்குவேன். புரியுதா? என்னப்பா சோகமா இருக்கீங்க? கொஞ்சம் வாய் மூடிட்டு உள்ள போ. ஜெகனோட படிப்பு இந்த வருஷத்தோட முடியுதுல்ல? அப்படிதான் சொன்னான். இந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு வேண்டாமா? நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கவா? உங்களுக்கு யார் பொண்ணு கொடுப்பாங்க? இந்த வீட்டில் எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? என்னால முடியல, கஷ்டமா இருக்கு. நான் சொல்றது ஏதாவது கேக்குதா? என்ன சொன்ன? மண்ணாங்கட்டி. இனிமேலும் என்னால கஷ்டப்பட முடியாதுன்னு சொன்னேன். புரிஞ்சுதா? இதுல புரிஞ்சுக்க என்ன இருக்கு? இனி நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம், போதுமா? இந்த மாதிரி பேசும்போதுதான் வேலைக்கு சாப்பாடு கேட்டா ஒருத்தியா என்ன பண்ண முடியும்? 2 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கி கொண்டு எம்எல்ஏ கட்சி மாறியதாக எதிர்கட்சி தலைவர் விமர்சனம். முக்கிய மந்திரி கட்சி தொண்டரிடம் பேச்சு. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்னு தெளிவா சொல்லு. நம்ம பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஓஹோ, அதானா? அதுக்கு பொண்ணுங்க? அப்ப நமக்கு பொண்ணா கிடைக்கல. நீ எங்கேயாவது பார்த்து வச்சிருக்கியா? பின்ன இல்லையா, நம்ம சுசீலா அவ ரொம்ப ஆசையோட இருக்கா. அவளுக்கு சின்ன வயசுல இருந்தே ஜெகனை ரொம்ப பிடிக்கும். என் பையனுக்கு இப்படி ஒரு வரன் கொண்டு வந்திருக்கா பாரு. அங்க இருந்து என்ன கிடைக்கும்? வரதட்சணையா? நான் என் பையனை செலவு பண்ணி படிக்க வச்சது எதுக்கு தெரியுமா? என்னோட பையனை அவனுடைய படிப்புக்கு ஏத்த மாதிரி அந்தஸ்தும் சொத்தும் இருக்கிற நல்ல குடும்பத்துல இருந்து பொண்ணு கிடைக்குமான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் சொத்து சொத்து சொத்துன்னே பேசிக்கிட்டு இருங்க. சொத்து இல்லாம வேற எதை வச்சு சாப்பிடுவேன்? வாய மூடுங்க. டேய், அன்னைக்கே நான் சுசிலா கிட்ட பழகும் போதே சொன்னேன், இந்த பொண்ணுங்க பின்னாடி போகாதன்னு. இதுக்கெல்லாம் நீ அனுபவிக்க போற. இப்ப இல்ல, அங்க போகும்போது தெரிய வரும். எங்க போறப்ப? சாட்சாத் காடு கிட்ட போகும்போது. அப்ப கடவுள் உன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்பாரு. பாசத்தோட ஒரு பொண்ணு உன்னை பார்த்தப்போ நீ திரும்பி பார்த்தியாடான்னு. போடா, என்னடா இது? இதெல்லாம் உனக்கு யார் சொன்னா? நீ காதல் நாவல்லாம் படிச்சிருக்கியா இல்லையா? காதல் நாவல்னா? காதல் கவிதைகள். அது சைக்கோ தெரப்பி புக்காச்சே, அதை நான் படிச்சிருக்கேன். டேய், இது அது இல்லடா, இது வேற. அடப்படா மாட்டு டாக்டர். இவனுக்கு இதெல்லாம் சொன்னா புரிய போறதில்ல. இவன் மூளையோட செகண்ட் ஸ்டேஜ் காலியாவே இருக்குடா. என்ன முத்து, என்னையே கலாய்க்கிறியா நீ? போலாம். காதல் இருந்தா நீ என் கூடவே வந்துரு. யாருக்காச்சும் தெரிஞ்சிருச்சுன்னா? பிடிக்கலன்னா சொல்லிடு. என் காதலோட வலி உனக்கு எப்படி தெரியும்? இந்த கதையெல்லாம் வேணாம், வலி எல்லாருக்குமே தான் இருக்கு. சாமியே சரமையப்பா. இவனுக்கு வேற. ஹரோஹரா. செம்ம வாழ்க்கை வாழ்றாயா. அட கடவுளே. ஏண்டா துரோகி, எங்க கண்ணு முன்னாடி பண்றியா? வயிறு எரியாது? டேய் தேவாங்க, கிளாஸுக்கு டைம் ஆச்சு, வாடா. போலாம் வாங்க. போடா போடா. சாரி. பரவாயில்ல, நான் குளிச்சுக்கிறேன். ஓஹோ, இந்த சிரிப்பை பார்க்கும்போது லேபர் ஸ்ட்ரைக்கா? அவங்களுக்கு சம்பளத்தை ஏற்றி இன்னும் 7 மாசம் கூட ஆகலையே. அப்ப அன்னைக்கு அவங்க பண்ணதெல்லாம் நோ, அப்படி விட்டு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நெவர். ஆமா,
நம்ம ஒர்க்கர்ஸ் அவங்க நியாயத்துக்காக எப்பயாவது போராடினா நாம் எப்பயாவது கண்டுக்காமல் இருந்திருக்கோமா? தென் வி வில் அக்செப்ட் த சேலஞ்ச். எஸ். என்ன பிரச்சனை? கம்பெனியில் ஒர்க்கர்ஸ் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் எங்க வேலை பார்க்குறாங்க? ஸ்ட்ரைக்கு தானே நடந்துக்கிட்டே இருக்கு. இது ஒர்க்கர்ஸ் பிரச்சனை கிடையாது, சில தலைவர்கள் பண்ற சூழ்ச்சி தான் இது. அட கடவுளே, இந்த தலைவன்க இருக்கிற வரைக்கும் நம்ம உருப்படவே முடியாது. தொழிலாளி கிட்ட இருந்தும் முதலாளி கிட்ட இருந்து வாங்கி தின்னு பழக்கப்பட்டவன்கள்ல அதெல்லாம் நிலைக்காது. நீங்க யூனியன் தலைவரை பாத்தீங்களா? 3 லாரி, 2 காரு, 3 பங்களா, 4 பொண்டாட்டி, அதெல்லாம் கூட மன்னிச்சிடலாம். அவங்க தொப்பைய பாத்தீங்களா? அது எப்படி பெடுத்துது? அப்படின்னா இனிமேல் தலைவனுங்களுக்கு கொடுக்குற காசை வேலை செய்யறவங்களுக்கே கொடுத்துட்டா போச்சு. பாவம் இந்த தொழிலாளிங்க, இந்த தலைவனுங்கெல்லாம் சேர்ந்து படுத்துற பாடு இருக்கே. தொழிலாளிங்க வீட்டுல அடுப்பெரியலன்னா தலைவனுக்கு என்ன கவலை? தலைவருங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல பிரியாணியும் சிக்கன் 65 சாப்பிடுவாங்க தெரியுமா? அப்படிதான் எல்லாரும் சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லை, இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்தும் ஒரு நாள் கூட மனசை நிம்மதியா நம்மளால வச்சுக்க முடியல. இதெல்லாம் ஒரு சாபக்கேடியா? எப்பவுமே மனசு ஒரு கவலையிலே இருக்கு. சரி விடு, அந்த டிரைவரை கார் எடுக்க சொல்லு, நான் கொஞ்சம் வெளியே போகணும். இன்னைக்கு என்ன இவ்வளோ போர் அடிக்குது? நாய் கடிக்க ட்ரீட்மெண்ட் இந்த வார்டு தானே? இது மார்ச்சோரிடா. ஹலோ ஹலோ, எங்கே போகிறீங்க? வெளில போகிறீங்களோ? ஆமாம், நம்ம போகலாம். என்னையும் கூட கூட்டிகிட்டு போனால் நல்லா இருக்கும். கூப்பிட மறந்துட்டீங்களோ? இல்லை, வேற ஆளை பாரு. இவனுக்கெல்லாம் ஒரு லவ் வந்துட்டான்டா. கிட்ட வாய முடிக்குவோம். சும்மாறா. டேய் இங்கே பாடுறா, நீ இந்த ஓசியில் வாழ்றதை நிறுத்துடா. வீட்டில் தான் எல்லாம் இருக்கே. வீட்டில் நிறையா இருக்கு. 10 பைசா கூட செலவு பண்ண மாட்டான், ஓசியில தான் சாப்பிடுவான். டேய் குட்டி தேவாங்க, இந்த உலகத்தில் 2 விதமான ஆளுங்க இருக்காங்க. இருக்கிறவங்க இல்லாதவங்க. இல்லை, சரக்கு அடிக்கிறவங்களும் அடிக்காதவங்களும். சாந்தா வர. சாந்தா ஒரு மாதிரின்னு கேள்விப்பட்டேன். ஒரு மாதிரினா? ரொம்ப மோசம். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீங்கள் கிளம்பலாம். டே மச்சான், தேவையில்லாத பிரச்சனை பண்ணிடாத, நான் சொல்லிட்டேன். அதை நான் பார்த்துக்கிறேன். உன் தலையெழுத்து. பாத்தியா, அவனுக்கு ஆள் கிடைச்சதும் நம்மளை கழட்டி விட்றான். கொஞ்சம் நில்லுங்க சிஸ்டர், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்னங்க நீங்கள் எப்போ கேட்டாலும் வேலை இருக்குன்னு சொல்கிறீங்க? ஆசமாக 2 வார்த்தை பேசினா நான் குறைஞ்சா போயிடுவீங்க. இந்த விஷயத்த சொல்ல தான் எனக்கு கூப்பிட்டியா? சிஸ்டர், உங்களை பார்த்ததுலேருந்து எனக்கு ஏதோ ஒன்று என் இதயத்திலிருந்து என்னை ஏதோ பண்ணுது. நான் போகட்டுமா? போகாதீங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு? போங்க, என் இதயத்தோட சங்கீதத்தை மட்டும் கேட்டுட்டு போங்க. எங்க ஆளை காணோம்? வரான் பாரு. சும்மா ஒரு பிட்டை போட்ட மாட்டிக்கிச்சு. பொறாமப்படாதடா, அதுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் வேணும். சரி போலாமா? போலாம் போலாம். வா. அங்கே ஏதோ ஒரு பொண்ணு இருக்கு போல. எதுவா இருந்தாலும் நான் பொறுத்துப்பேன். ஆனா நீ சோகமா இருக்கிறது மட்டும் என்னால பொறுத்துக்க முடியல. எனக்கு எதுவும் இல்லப்பா, நான் சும்மாதான். மறைக்க நினைக்காதம்மா, உன் மனசு எனக்கு தெரியும். பூர்ணிமா, உன் அப்பா எங்கம்மா போனாரு? ஒரு இடத்துக்கு போயிருக்காரு. ஒரு இடத்துக்கு போயிருக்காருன்னா பேர் இல்லையா? நான் கண்டுபிடிச்சிட்டேன். உன் அப்பா அவனை பார்க்க தானே போயிருக்காரு. நீ எங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லை. நீ இங்க வருவேன்னு நினைச்சேன். உன் முகத்துல எவ்வளவு சந்தோஷம். அப்படின்னா ஏதோ ஒண்ணு இருக்கு, எனக்கு தெரியாதா உன்ன? என்ன விஷயம் சொல்லு சார். பூர்ணிமா, உனக்கு ஒன்று காட்டவா? என்ன? ரொம்ப அழகா இருக்காங்கல்ல. உன் முகத்துல எவ்வளவு சந்தோஷம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எங்களெல்லாம் மறந்துட மாட்டீங்களே. என்னடா புஷ்பா, பீச்சில் தொலைஞ்ச பையன் மாதிரி நிற்கிற? என்னடா நீ கிளாஸ்க்கே வரல? ப்ரொஃபஸர் வேற கேட்டாரு.
மீன் மாட்டமோன்னு வெயிட் பண்றியோ? அவன் சொல்லி தான் தெரியணுமா? இவன் வீக்னஸ் நமக்கு தெரியாது. எவ்வளவு வரேன்னு சொல்லியிருப்பா. நீங்க சொன்னதெல்லாம் கொஞ்சம் கரெக்டு தான். ஆனா விஷயம் அது இல்லை. நம்ம காலேஜ் பியூட்டின்னு சொல்ற அந்த பொண்ணு இருக்கால, பல்லவர் அனு. ஆமா. அவ இன்னைக்கு என்ன திரும்பி பார்த்தா. என்னோட முகத்தை பார்த்து சீப்படா அப்படின்னு சொன்னா. எனக்கு ரொம்ப அசிங்கமா போச்சு. இவ்வளவுதானா? சப்ப மேட்ரு. நான் ஒரு ஐடியா சொல்றேன் கேளு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. மாரிமுத்துக்கிட்டையும் தேவாங்கிட்டையும் சொல்லிடு. வா வா. மாரிமுத்து எங்கடா? அவன் ரெடி ஆயிட்டு இருக்கான். நீங்க ரெடி தானே? நம்ம பிளான் படி எல்லாம் நடந்துச்சுன்னா காலேஜ் பியூட்டியே அப்புறம் நம்ம கண்ட்ரோல்ல. என்னாச்சு அப்துல்லா? ஏன் ஒன்றும் பேச மாட்டேங்கிற? என் பொண்ணு கல்யாணம் நின்று போச்சுங்க ஐயா. என்ன காரணம்? அவங்க கேட்குற அளவுக்கு நகையும் பணமும் போட என்னால் முடியலை. அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கே போவேன்? வீடு சொத்து எல்லாத்தையும் விற்று பண்ணலான்னு பார்த்தாலும் அதில் கிடைக்கிற பணம் பத்தாது. ஓ, அதான் காரணமா? அப்துல்லா, சேது தெரியுமா? எந்த சேது? சூப்பர்வைசர் சேது. நான் அவரை பார்க்கணும். வர சொல்கிறேன். அப்துல்லா, நாளைக்கு வருவியா? டே மாரிமுத்து, இந்த பண்டிகைக்கும் நான் உன்னை வீட்டுக்கு கூட்டு போலன்னு வை. அம்மா திட்டுவாங்கடா. வரணும்னு எனக்கும் தான் ஆசை. ஆனால் போட்டுக்கிறதுக்கு 2 ட்ரெஸ்ஸு கூட என்கிட்ட இல்லை. ஸ்காலர்ஷிப் காசு கிடைச்சதுக்கப்புறம் தான் வாங்கணும். அதான் விஷயமா? என்னோட பேண்ட் ஷர்ட் போதுமா? பண்டிகைக்கு நீயும் வருவன்னு அம்மா எதிர்பார்க்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் ஏன் வரலன்னு கேட்டாங்கன்னா ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லிவிடு. அப்போனா நீ வரல. இந்த பண்டிகைக்கு நீ தனியாக போ. மச்சான், சும்மா சாக்கு சொல்லாத. இப்போ நீ வரியா இல்லையா? கண்ணா, நீ ரெடி தானே? நீ ரெடினா ஆட்டோலேயே போயிடு. ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிக்கோ. 9 தானே வண்டி. ஓசியில் வர ட்ரிப்பை வீண் பண்ணிடாத. சும்மா இதாக பேசிகிட்டு இருக்காதரா. கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். போ போ போ, நான் எடுத்துக்கிறேன். வா. கொடுங்க அத்தை. கண்ணே தெரிய மாட்டேங்குது. ஜெகன், உங்க பையன் எப்ப வருவாங்க அத்தை? யாருக்கு தெரியும்? இப்போதைக்கு அவன் வர மாதிரி தெரியல. படிப்பு நிறைய இருக்குன்னு சொல்றான். ஓ, ஒரு வாட்டி வந்துட்டு போனாதான் என்ன? பண்டிகை வருதுல்ல. அவன் வரலன்னு நீ கவலைப்படுற போல. போங்க அத்தை. நான் சும்மா சொன்னமா, அவன் இன்னைக்கு வந்துருவான். அத்தை, அத்தை. என்னம்மா? ஜெகன் மாமா எங்க? ஜெகன், நான் காலையில இருந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன சுசிலா? சுசிலா, வேற என்ன விசேஷம்? அவளுக்கு என்ன விசேஷம்? எப்ப பார்த்தாலும் அத்தை, ஜெகன் மாமா எப்ப வருவாரு, ஜெகன் மாமா எப்ப வருவாருன்னு கேட்டுக்கிட்டே இருப்பா. வீட்டில் அத்தை மாமாலாம் நல்லா இருக்காங்களா? பெரியப்பா வராரா? என்ன ஊன்னுட்டு வாய் திறந்து தான் பேச. அவ வெக்கப்படுறா. வெக்கமா? எதுக்கு? உன்னை பொண்ணு பார்க்கவா வந்தாங்க? அப்பா எங்கம்மா? இதோ வரேன்னு சொல்லிட்டு தோப்புக்கு போயிருக்காரு. நீ ஏன்டா மாரிமுத்து கூட்டிட்டு வரல? அவன் வரலையா? பாவம், யாரும் இல்லாத பையன். பண்டிகைக்கு இங்க வந்திருக்கலாம். நீ எப்போ வந்த? இப்பதான் வந்தேன். படிப்பெல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுது. சரி, உள்ளே போய் இந்த ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வா. இது கிராமம், இங்கே பேண்ட் ஷர்ட்லாம் போட்டால் நல்லா இருக்காது. அத்தை, நான் வரேன். ஜெகன் மாமா வந்திருக்காருன்னு வீட்டில் சொல்றேன். சரிம்மா. நான் உன்னை கூப்பிட்டது நம்ம சேர்ந்து சினிமாக்கு போகலாமான்னு கேட்க தான். என்னை விரும்புகிற ஒரு ஆள் கூப்பிடும்போது நான் வர முடியாதுன்னு சொல்ல முடியும்? அப்புறம் இதை லவ்லாம் நீ எடுத்துக்க வேண்டாம். ஒன்றா சேர்ந்து படம் பார்த்துட்டு ஒன்றா சேர்ந்து ஹோட்டலுக்கு போயிட்டு டீ சாப்பிட்டுட்டு அங்கே
நம்ம 2 பேர் மட்டும் கொஞ்ச நேரம் தனியா இருந்து பேசிட்டு அப்படியே சந்தோஷமா மட்டும் இல்ல, சாகுற வரைக்கும் அப்படியே இருக்கணும் தான் நான் ஆசைப்பட்டேன். அட கடவுளே, காதல்ங்கிறது இப்படிதான் இருக்கும்னு எனக்கு இப்பதான் புரியுது. இன்னொரு விஷயம், நம்ம காதலை பத்தி வெளியில யார்கிட்டயும் சொல்லிடாத. அது ஏன்? திடீர்னு இப்படி கேட்டா வெளியில யாருக்கும் தெரியாம இருக்கதான் நல்லது. காரணம் என்னன்னா, என்ன மாதிரி ஒரு லவர் உனக்கு இருக்கான்னு தெரிஞ்சா பொறாமப்படுவாங்க. எனக்கு உங்க பாசம் மட்டும் இருந்தா போதும். நீங்க சரியான கேடிதான். யார் முகத்தையும் நிமிந்து பார்க்காத என்ன உங்களை பார்க்க வச்சுட்டீங்களே. அதான் என்னோட திறமை. வெறுங்கையிலேயே மூலம் போட்டதில் நான் பெரிய கில்லாடி. இந்த உலகம் இன்னும் என்ன புரிஞ்சுக்கவே இல்லை. யாராவது பாத்துருவாங்க. ஆமா, நான் உன்னை தொடரனா இல்லையான்னு தான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு டியூட்டிக்கு நேரமாச்சு, நான் போயிட்டு வரேன். பொல்லாத டியூட்டி. சுடுதண்ணி வச்சிருக்கேன்ப்பா. வேண்டாமா, நான் ஆத்துல குளிச்சுட்டு வந்தேன். சரி, போயிட்டு வா. ஆத்துல தண்ணி கலங்களா இருக்கான்னு தெரியலையே. பரவாயில்லம்மா, எவ்வளோ நாள் ஆச்சு ஆத்துல நீந்தி குளிச்சு. சரி. என்ன மேடம், குளிச்சு முடிச்சிட்டீங்களா? நீங்க ஏன் இவ்ளோ லேட்? வா, இன்னொரு வாட்டி குளிச்சுட்டு போவோம். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். வா. யாராச்சும் பாத்துருவாங்க. பார்த்தா என்ன, உன்னை கற்பழிக்கவா போறேன்? சிரிக்கிறியா? ஐயோ, வலிக்குது. நான் அத்தை கிட்ட போய் சொல்றேன். போய் சொல்லு. தள்ளி போங்க. என்ன பண்றீங்க? நான் அத்தையை கூப்பிடுவேன். கூப்பிடு, எனக்கு என்ன? அதோ அத்தை வராங்க. எங்க? ஏய், stomach, pancreas and the biological system, the motor function of the stomach of the டேய் என்னடா உன்கிட்ட சொல்லிருக்கலாம்டா, திடீர்னு வந்து பயமுறுத்தாதன்னு. அதுவா? கூப்பிட்டுட்டு வந்தா என்னடா? நீ ஏன்டா இப்படி இருக்க? எங்க போயிருந்த இவ்வளவு நேரம்? ஆடா, நீ வேற சொல்ற மாதிரி எதுவும் இல்லை, விடுறா. அந்த சாந்தாக்கு என் மேல பயங்கரமான லவ் இருக்கு. கல்யாணம் பண்ணிக்கலன்னா செத்துருவேன்னு சொல்றா. சாகட்டும், விடு. என்ன சொன்ன? இல்ல, தேவைப்படுறப்ப ஜாலியா சுத்தலாம்ல. என்ன ஜாலியா சுத்துறதுக்கா? நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியல போல. அவ கண்ணில் படாம ஒளிஞ்சு சுத்திட்டு இருக்கேன் தெரியுமா? ஐயோ புஷ்பாந்திரா, இது புலிவாலை பிடிச்சா மாதிரில இருக்கு. நான் ஏதாவது ட்ரெயின் தண்டவாளத்தில் தலையை வச்சு சாக போறேன். அதான் நல்லது, சீக்கிரமா போ. திருச்சி ட்ரெயின் இப்போ வந்துடும். ஜெகன் மாமா, மாமா, ஜெகன் மாமா. என்ன இது? கொய்யா. உங்களுக்கு கொய்யா பழம்னா ரொம்ப பிடிக்கும்ல? அப்படின்னு யார் சொன்னா உங்ககிட்ட? யார் சொன்னாங்களா? எனக்கே தெரியும். நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது கொய்யா மரத்துல இருந்து விழுந்தது ஞாபகம் இருக்கா? ஏண்டி வாளு, இன்னும் அதை மறக்கலையா நீ? நீங்க என்ன கிளம்புறீங்க? உனக்கு நான் இங்க இருந்து போகணும்னு தோணுதா? அப்படி இல்ல. அப்புறம் நீங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லையே. நேரம் கிடைக்கலமா? ஆமா, டைம் கிடைக்கல. பிடிக்கலன்னா சொல்லுங்களேன். உன்னோட மூஞ்சே மாறிடுச்சு. ஏய், உன்னோட மாடு வயல்ல இறங்கிடுச்சு, போய் பாரு. ஐயோ நாசம். இங்க பாக்குறது நிறுத்திட்டு அதை போய் பிடி. இந்த மாடை வச்சுட்டு முடியல. பாக்குறது பாரு. இங்க வா. அத்தை. யாரு? சுசிலாவா? உன்னை பார்க்கவே முடியலையே. பண்டிகை எப்படிமா போயிட்டு இருக்கு?
அம்மாடி அந்த தேங்காவை கொஞ்சம் துருவி வைய. அப்பா இடுப்பு ரொம்ப வலிக்குது. மத்தியானம் ஆயிடுச்சு. நேரத்துக்கு சாப்பாடு இல்லைன்னா உங்க மாமா எப்படி பேசுவாருன்னு தெரியும்ல. என்னாச்சுடி? கையை வெட்டிக்கிட்டியா? கவனமா பண்ண மாட்டியா? தேங்கால ரத்தம் விழுந்துற போது இப்படி காட்டு. நீ என்னடி சிரிச்சிட்டு இருக்க? அம்மா தேங்காய் தரைக்க உங்களுக்கு வேற ஆள் கிடைக்கலையா? என்னாச்சு? பாருங்க கையை வெட்டிட்டு உட்காந்துருக்கா. பரவாயில்ல அத்தை, பெருசா அடிபடல. ஓ பெருசா அடிபடலையோ? சந்தோஷம். போது எந்திரி. மறுபடியும் காயம் பரவாயில்ல அத்தை. பண்ணிக்காத. போதுமா, எழுந்துடு. எங்க அப்பாவை கூப்பிட்டு சாப்பாடு போடுறே. அடுத்த பண்டிகைக்கு இருப்பாரோ என்னவோ, யாருக்கு தெரியும். வர சொல்லியிருக்கேன். இங்க வா. என்னடி இது? பாயாசம். பாயாசம்? சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பாயாசம் கொண்டு வருவ? நீயே குடிச்சுக்கோ. இங்க கொண்டு வாமா. அவன் அப்படிதான் சொல்லிட்டு இருப்பான். எப்படியோ கொண்டு வந்துட்டல்ல, கொஞ்சம் கொடு. நல்லா இருக்கான்னு பார்க்கலாம். நல்லா இருக்காது, கசக்கும். ஆஹா, உனக்கு ரொம்ப வாய் அதிகமா போச்சு. அடிச்சேன்னா? கொஞ்சம் சும்மா இருடா. இப்படி குடுமா. ஆஹா, பால் பாயாசம். அம்மா நல்லா இருக்காங்களா? உனக்கு தான் கொடுத்தா. அதை இப்படி குறா. என்னடா அது? அதிரசம் பலகாரம்லாம் இருக்கும். கொஞ்சம் சூடு கம்மியாயிடுச்சு. நீ வரலன்னு சொல்லி அம்மா என்ன திட்டினாங்க. உனக்கு வேணுமா? டேய் குடுறா. ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும்னு உங்க அப்பா கிட்ட சொல்லலையா? சொன்னேன். அப்புறம் இவ்வளோ படிச்சா போதுமா? எங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியும்ல. இதுவே நான் அடம் பிடிச்சனால தான். அது என் அப்பாவை பார்த்து கற்றுக்க சொல்லு. எல்லா எக்ஸாமையும் அட்டன் பண்ணுன்னு சொல்லி தான் எங்கள் அப்பா எனக்கு அட்வைஸ் பண்ணுவார். என்ன காரணம் தெரியுமா? அவருக்கு இல்லாத நோயே இல்லை. அவருக்கு பழக்க வழக்கங்கள் ஜாஸ்தின்னு சொல்லலாம். நான் டாக்டர் ஆயிட்டனா அப்புறம் டாக்டர் ஃபீஸ்லாம் மிச்சம் இல்லை, அதனால தான். சரியா சொன்ன. நீ மட்டும் வைத்தியம் பார்த்தா உங்க அப்பாவோட ஆயுசு குறைஞ்சிக்கிட்டே போகும். பூமிக்கு பாரம் இல்லை. அப்படியே இருக்கட்டும். எங்கள் அப்பாவோட ஐடியா எப்படிடா இருக்கு? ஐடியா சூப்பரா இருக்கு. கொடு. எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு அப்பா நினைக்கிறாரு. அப்பாவுக்கு பணத்து மேலே தான் ரொம்ப ஆசை. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்கிறது? என்னோட ஆசைலாம் காசுக்கும் மேலே தான். எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகணும். நான் என்ன சொன்னாலும் அப்பா கேட்க மாட்டார். அவர் சொல்கிறது தான் நடக்கும். இந்த யூனியன் எலெக்ஷனில் காசு செலவு பண்ணியாவது அந்த பாபுவை தோக்கடிக்கணும். அதுக்கு நீ தான் நல்லா இறங்கி வேலை பார்க்கணும். டேய் அதெல்லாம் நீ சொல்லணுமா? அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். பாபுராஜோட ஆளுங்க நம்ம போஸ்ட்லாம் கிழிச்சிட்டாங்கன்னு மாரிமுத்து வந்து என்கிட்ட சொன்னான். நான் பார்க்கும்போது மட்டும் அவனுங்க நம்ம போஸ்டர் கிழிச்சானுங்க, நான் அடிச்சிருவேன் மச்சான். நீ தைரியமா ஆடுற. என்ன நடந்தாலும் உன் பின்னாடி நான் இருக்கேன். போஸ்டர் விட்டுருங்க. டேய் என்ன? யாரை கேட்டுற போஸ்டர் கிழிச்ச? அதை கேட்க நீ யாரு? அவன் தான் என்ன அடிச்சான்.
இனி போஸ்டர் கிளிக்கிறத பார்த்தா ஐயோ மச்சான், அவனை ஒண்ணும் பண்ணிடாதீங்கடா. அவன் ஆல்ரெடி செத்துட்டான். செத்தா பாம்பு. சரி, அப்ப அந்த போன இங்கேயே கிடக்கட்டும். நாம எல்லாரும் நாளைக்கு காலையில 10 மணிக்கு இவனை போஸ்ட்மார்ட்டம் செய்யணும். ஜெய் ஜெய் ஜெயேந்திரன். அப்துல்லா, உங்களை எதுக்காக வர சொன்னேன்னு தெரியுமா? இதை யாருக்கு கொடுக்க? யாருக்கும் கொடுக்கறதுக்கு இல்லை, இது உனக்கானது தான். பணம் இல்லாததுனால உன் பொண்ணோட கல்யாணம் நிற்க வேண்டாம். நகையும் பணமும் கொடுத்து உன் பொண்ணோட கல்யாணத்தை நல்லா நடத்து. நீங்க இவ்வளோ அன்பு வச்சிருக்கீங்க கடவுளே. இது பாசத்தோட அடையாளம் இல்லை, வாழ்க்கை எனக்கு கற்று தந்த பாடம். பாசத்துக்கு விலை மதிப்பு இல்லை, மற்றவங்களோட கஷ்டத்துலையும் பங்கெடுத்துக்கணும். இந்த இடத்தெல்லாம் கிளீன் பண்ணிட்டு எல்லா பொருளையும் எடுத்து வைங்க. என்ன அப்துல்லா? உள்ள போமா. பூர்ணிமா வா. அண்ணே கொஞ்சம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, உட்காருங்க. அப்புறம் கல்யாண வேலையெல்லாம் எப்படி போகுது? அதெல்லாம் நல்லா நடக்குது. அப்துல்லா உட்காரு. நீங்க கொடுக்கறத பார்த்து வருத்தப்பட்டு சொல்லல. நான் சொல்றத மோகன் சார் கேட்க மாட்டாருன்னு தெரியும். இவங்க வசூல் பைய தூக்கிட்டு திரியறதே மக்களை ஏமாத்தாதான். சுரண்டியே சாப்பிடுவாங்க. விடு அப்துல்லா, மனுஷங்கன்னா அப்படித்தானே. எவனாவது வந்து கையை நீட்டினா அள்ளி கொடுத்துட்றீங்க. இல்லாதவங்க தானே அப்துல்லா வந்து கை நீட்டுறாங்க. நம்மக்கிட்ட இருக்கும்போது கொஞ்சம் கொடுத்துடணும். நம்ம சேர்த்து வச்சிருக்கிறதெல்லாம் போகும்போது எடுத்துக்கிட்டா போகிறோம். இந்த மாதிரி ஆளுங்க நல்லவங்களை மட்டும்தான் ஏமாத்துவாங்க. அப்துல்லாக்கு ஒன்று சொல்லட்டுமா? சாம்ராஜ்யங்களை தட்டி பறிக்கிறதும் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் கொள்ளடிக்கிற ஒரு சக்கரவர்த்தி இருந்தார். கோட்டை முழுக்க பணமும் தங்கமும் ரத்தமும் அதை பதுக்கி வைக்க உலகத்திலேயே பெரிய கிடங்கு வச்சிருந்தார். ஒரு நாள் அந்த ஆள் இறந்துட்டான். சக்கரவர்த்தியோட பணத்தை சுடுகாட்டுக்கு கொண்டு போகும்போது அவர் கடைசியாக ஆசைப்பட்டபடி கை ரெண்டையும் வெளியே வச்சிருந்தாங்க. பாவம் பண்ண கைகளால அவர் இந்த உலகத்துக்கு ஒன்று சொன்னார், நான் எதையும் எடுத்துட்டு போகலன்னு. அம்மா, பூர்ணிமாமா. நீ பயப்படல, அப்பாக்கு லேசான நெஞ்சு வலி, பிரச்சனை ஒண்ணும் இல்ல. பூர்ணிமா, மெடிக்கல் காலேஜ்ல நமக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் இருக்காரு, அங்க போலாம். வேணாம் அப்துல்லா, எனக்கு ஒன்றும் ஆகாது. அதெல்லாம் ஒண்ணு இல்லை, வாங்க நீங்க. பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை, 2-3 நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா போதும். எனக்கு ஒன்றும் இல்லைன்னு நானும் இவங்க கிட்ட சொன்னேன். கேட்கணும்ல, சும்மா உங்களை எல்லாம் கஷ்டப்படுத்திக்கிட்டு. இதுல எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை, இதானே எங்களோட தொழில். இப்போ நான் வீட்டுக்கு போகலாமா டாக்டர்? இது நல்லா இருக்கு. நீங்க எங்கேயும் போகாம இங்கேயே படுத்துருங்க. கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்கணும். வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்தா போதாதா? உங்களோட அலட்சியம் எல்லாம் இந்த இடத்துல நடக்காது. இங்க நான் டாக்டர், நான் சொல்றத மட்டும் தான் நீங்க கேட்கணும். உத்தரவு. பூர்ணிமா, பயப்படாதம்மா. என்ன இருந்தாலும் உடனே இங்க கூட்டு வந்து நல்லதாயிடுச்சு. இவர் யாரு? அப்துல்லா, என்னோட ஒரே ஒரு ஃப்ரெண்ட். வணக்கம். வணக்கம். நான் அப்புறம் வரேன். ஜெகன், அடிக்கடி போய் பாருங்க. அவர் என்னோட கசின். சார்.
நான் அப்புறம் பார்க்குறேன். நீ எதுக்குமா கவலைப்படுற? எனக்கு எந்த கவலை இல்லப்பா. என்னால நீங்க தான் ரொம்ப கவலைப்படுறீங்க. இருக்கு. உனக்கு யார் அப்படி சொன்ன? எனக்கு எல்லாமே நீதான். உனக்காக தான் நான் வாழ்றேன். குட் மார்னிங். என்ன தூங்கிட்டீங்களா? இல்லை, அது இதுன்னு எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு படுத்துட்டு இருந்தேன். எந்திரிக்க கூடாதுன்னு தானே நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஜெகன் டாக்டர் எங்க? சார் ஆப்ரேஷனில் இருக்காரு. அதனால் சார் என்ன தான் பார்க்க சொன்னார். சார் இப்போ வந்துடுவார். சுறுசுறுப்பாக இருக்கிறது தான் என்னோட கேரக்டர். அப்படிப்பட்ட என்ன கயிறே இல்லாமல் நீங்கள் கட்டி வச்சிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ரெஸ்ட் தான் முக்கியம். நீங்கள் சொல்கிறத கேட்காம இருக்க முடியுமா? நான் உங்கள் கஸ்டடியில் வந்துட்டேன். கரெக்டான டைமில் மருந்து கொடுக்கணும். நான் வரேன். நடு ராத்திரி அந்த சுடுகாட்டு கேட்டுக்கிட்ட போனோம். அப்புறம் அங்க பார்த்தோம். யாரு? நிலாவ தொட்டபடி ஒரு தலை. நீ சும்மா இருக்கியா? பேயும் கிடையாது, பிசாசும் கிடையாது. உண்மையா சொல்லனா ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. நீ பெரிய வீர மாதிரி பேசுறல்ல, உனக்கு பயம் இல்லையா? என்னது இந்த மாரிமுத்துக்கா? எந்த அர்த்த ராத்திரிலையும் எந்த சுடுகாட்லயும் நான் தனியா போயிட்டு வருவேன். சும்மா சொல்லாதடா மாரிமுத்து. பெட்டு வைக்கலாமா? பெட்டு மார்ச்சரி ரூம்ல கொஞ்சம் பிணங்கள் இருக்கு. அதுல ஒரு பணத்துல இன்னைக்கு நைட்டு நாங்க சொல்ற ஒரு அடையாளத்தை வைக்கிறதுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? நீ என்ன தருவ? நீ என்ன கேட்குறியோ தரோம். என்ன வேணாலும் கேளு. ஒரு பேண்ட், ஒரு ஷர்ட், அப்புறம் 200 ரூபாய். ஓகே, ஒத்துக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. அப்துல்லாவை காணோம். மதியம் வரேன்னு சொன்னானே. வருவாரு. என்னால காலையில வர முடியல. ஜெகன் வந்து பார்த்தாரா? ஆமா. யார் அந்த பையன்? அவருக்கு சரியான வாய்ப்பு கிடைச்சிருந்தா அந்த கேள்வியே நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. அது ஏன் டாக்டர் நீங்க அப்படி சொல்றீங்க? அவனுக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு ஹையர் ஸ்டடீஸ் பண்ண சொன்னேன். அப்புறம் முடியாதுன்னுட்டான். அவன் குடும்ப சூழ்நிலை சரியில்லை. இவ்வளவு படிக்கிறதுக்கு அவன் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். இப்போ அவரோட அப்பா அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஓ, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வேறுனா நீங்க இன்னைக்கே வீட்டுக்கு போலாம். சந்தோஷம். இவளோட கல்யாண விஷயம் என்னாச்சு? சில வரன் வந்துச்சு, ஆனா எதுவும் செட் ஆகல. இதெல்லாம் அமைஞ்சு வர்றது தரிசா டைம். பூர்ணிமாக்கு கல்யாணம் நடக்காததுனால தான் உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு. அதான் உங்களுக்கு மன கஷ்டம். இங்க பாருங்க, எனக்கு ஒரு ஐடியா. நீங்க ஜெகனை பாத்தீங்கல்ல, அவருக்கு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா அது எதுக்கும் யோசிச்சு பாருங்க. திடீர்னு ஏன் இப்படி கேக்குறீங்க? அப்படி பண்ண சரியா வரும்னு எனக்கு தோணுது. ஜெகன் பூர்ணிமா 2 பேருமே எனக்கு நல்லா தெரியும். நான் போறேன். நீ சும்மா வீம்பு பண்ணாத. மாறா, இந்த வாட்சை புடி. இந்த வாட்சை புடிடா. சட்டை எப்படி? இப்ப என்ன பண்ணணும்? ஜட்டி போட்டிருந்தா லுங்கி அவரு. இந்த லுங்கியை வச்சுக்க. அந்த இதுவே போதுண்டா. அந்த கர்மத்தை பார்க்க முடியாது. இந்தா பூவை பிடி. இந்தா ஷூவை பிடி. நான் போறேன். போ. போயிட்டு வேலையை பாரு.
മേലാണ് മേലാണ്. யாரா அங்க கத்துறது? யாரு பயம்புறுத்தினாலும் இந்த மாரிமுத்து பயப்பட மாட்டான். ஹலோ, மாதவன் டாக்டரா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். எஸ். அப்புறம் நான் ஜெகனை பற்றி யோசித்தேன். சரி, ஜெகனை வீடு வரைக்கும் கொஞ்சம் வர சொல்லுங்கள், எப்போ வேணுனாலும். சரி, தேங்க்யூ. என்னோட சொத்து சம்பாத்தியம்லாம் என்னோட பொண்ணுக்கு மட்டும்தான். அவளை விரும்புகிறவங்க கையில் ஒப்படைச்சிட்டு தான் சாகணும்னு என்னோட ஆசை. என் நண்பனை பற்றி நாங்களே ரொம்ப பெருமையாக பேசணும்னு நினைக்காதீங்க. இப்படி ஒரு பாசமான நல்ல குணமான பையனை இந்த காலத்தில் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். சிகரெட் மது கிடையாது. எந்த பொண்ணோட முகத்தையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டான். சுருக்கமாக சொல்லணும்னா எங்கள் கேங்கில் சேர்றதுக்கு தகுதியே இல்லாத ஒரு ஆள் தான் இவன். சுத்தமான சொக்க தங்கம் சார். நான் அப்படிப்பட்ட கேரக்டர் இல்லை. சிகரெட் பிடிக்கிறதோ இல்லை கம்பெனி பாட்டில் லைட்டாக குடிக்கிறதோ இதெல்லாம் நான் தப்பாக எடுத்துக்கிறது இல்லை. அதெல்லாம் சொன்னால் இவனுக்கு புரியாது. புரியல சார், ஒரு கம்பெனிக்கு கூட அவன் குடிக்க மாட்டான். அப்புறம் மோகன் சார் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு கூட எனக்கு தெரியல. ஜெகன் ஏழை வீட்டு பையன், நீங்க வேற ரொம்ப வசதியான ஆட்கள். குடும்பம் பணத்தை வச்சு நான் மனுஷனை எடை போட மாட்டேன். நான் முக்கியமாக மதிக்கிறது ஒருத்தரோட குணத்தை தான். இந்த உலகத்திலேயே தங்கத்தை விட பெரிய மதிப்பு என்னன்னா பாசமும் நல்லது மட்டுமே நினைக்கிற மனசு. சார், உங்கள் வீட்டை கொஞ்சம் சுற்றி பார்க்கலாமா சார்? வாங்க பார்க்கலாம். கமான். இங்கே பேசுறா. டேய், நீ என்ன பண்றா? வா. பூர்ணிமாக்கு பாட தெரியுமா? கொஞ்சமா. அம்மாவோட ஆசை நான் பாட்டு பாடணும்னு, அப்பாவோட ஆசை நான் டான்ஸ் ஆடணும்னு. ரெண்டும் கத்துக்கிட்டேன். ஆனா முழுசா முடிக்கல. பாடணும்னா கடவுளோட அருள் வேணும் இல்லையா? எனக்கு பிடிச்சது கவிதை தான். மெடிசன் படிச்சிருந்தாலும் எனக்கு கவிதை தான் பிடிக்கும். கவிதை எழுதுவீங்களா? அப்பப்போ ஏதாச்சும் எழுதுவேன், அப்புறம் கழிச்சு போட்டுரும். காரணம்? பிடிக்காததுனால. பூர்ணிமாக்கு கவிதை பிடிக்குமா? படிக்க பிடிக்கும். எனக்கு கவிதை மேல கொஞ்சம் ஆர்வம் இருக்கு. நான் பெரிய கவிஞன்னு நினைச்சிடாதீங்க. கற்பனையோட கவிதை தான் சங்கீதம்னு யாரோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு தெரியும் அந்த மாதிரிலாம் என்னால் பண்ண முடியாதுன்னு. அது ஹாஸ்பிட்டலில் நோயாளிங்களுக்கு நடுவில், மருந்துக்கு நடுவில், சாவுக்கு நடுவில் எப்பவும் இருக்கிறதுனால கவிதை யாரும் கண்டுக்காதீங்க. அது நல்ல விஷயம் தானே? ஆமாம் சார். அப்புறம் நாங்கள் கிளம்புறோம் சார். அப்போ நாங்கள் வரட்டுமா? நேரம் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் போயிட்டு ப்ரொஃபஸர் வீட்டுக்கு போகணும். சரி, ஓகே, வாங்க போகலாம். வரேன். ஐயோ,
இதுக்கப்புறம் பஸ் ஸ்டாப்புக்கு போய் எப்படி பஸ்ஸை பிடிக்கிறதுன்னு தெரியலையே. சில நேரங்களில் பஸ் நிற்காம வேற போயிடுது. இப்போ என்னடா பண்ணுறது? யோசிக்க வேண்டாம், நான் என் வண்டியிலே கொண்டு போய் விடுறேன். ஐயோ அதெல்லாம் வேண்டாம் சார். ஐயா அதெல்லாம் ஒண்ணு இல்ல. டிரைவர் வண்டி எடுத்துட்டு வா. சார் நாங்கள் அப்படியே மெதுவாக நடந்து ஏறுங்க. வேண்டான்னு சொன்னோம், இருந்தாலும் கேட்க மாட்டீங்க, ஆசைப்படுறீங்க வேற. ஓகே சார். டிரைவர் நிறுத்து. வேண்டாம், நானே கொண்டு போய் அவங்களை இறக்கி விடுறேன். நீங்க யாராச்சும் ஃப்ரண்ட் சீட்டுக்கு வாங்க, என்னையே டிரைவர் ஆக்கிட்டீங்களே. ஐயோ சாரி சார். அப்புறம் நான் ஒன்று உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். எல்லாருக்கும் எதிரிங்க இருப்பாங்க. எல்லாருக்கும் இருக்க தான் சார் செய்வாங்க. என்னோட எதிரிங்க என்னை பற்றியும் என் பொண்ணை பற்றியும் தப்பாக பேசும்போது சொல்கிறவங்க 1000 சொல்லுவாங்க சார். நமக்கு பழகி பார்த்தா தெரியாதா? என்னை பற்றி அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆனால் என் பொண்ணை பற்றி தப்பாக சொல்கிறது தான் என்னால் ஏற்றுக்க முடியல. பொய் சொல்கிறவங்களுக்கும் உங்கள் பொண்ணுக்கும் ஏதாவது பிரச்சனையா? அவள் இங்கே தான் படித்தா. ஹாஸ்டலில் இருந்தப்போ ஏதோ ஒரு பையன்கிட்ட பேசினதாகவும் லெட்டர் கொடுத்ததாகவும் அப்படியெல்லாம். பொண்ணுங்களை பற்றி தப்பாக பேசுறது சில பேருக்கு சந்தோஷம், சொரியறவங்களுக்கு சுகமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. இல்லை, நான் பொதுவாக சொன்னேன். நான் எதையும் மறைச்ச மாதிரி நீங்கள் நினைக்கூடாதுல்ல. ஜெகன் ஹையர் ஸ்டடீஸ் போக ஆசை இருக்குன்னு என்கிட்ட ப்ரொஃபஸர் சொன்னார். ஆம்பிஷன்ஸ் இருக்கிறது நல்லது தான். எங்கே போகணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அங்கே அனுப்பி படிக்க வைக்க எனக்கு சந்தோஷம்தான். ஜெகனோட அப்பாட்டையும் நாங்கள் பேசுகிறோம் சார். அஃப்கோர்ஸ் ஜெகனுக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா பண்ணலான்னு தான் நான் சொல்கிறேன். தேங்க்யூ சார். வரோம் சார். அப்புறம் சொன்னதை மறந்துடாதீங்க. என்னோட பிறந்த நாளுக்கு கண்டிப்பாக எல்லாரும் வந்து. கண்டிப்பாக சார். ஹலோ, வாடா வாடா. ஒன்றும் இல்லை, வாடா. நிறுத்து. பிடிச்சதும் பிடிச்ச புளியங்கொம்பா பார்த்து பிடிச்சிருக்கேடா ஜெகதீஷ். மச்சான், தங்க சிலை மாதிரி உனக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கு. ட்ரீட் வேணும். நாளைக்கே நீ ட்ரீட் வைக்கிற, புரியுதா? இவனையும் அவங்களையும் பார்க்கும்போது அப்பவே உள்ளுக்குள்ள நினைச்சேன், இவங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குடா, ஒரு இது இருக்குடா. பாடிகாட்டு முனீஸ்வரரே, இதை என்னால எப்படி ஏத்துக்க முடியும்? அப்ப சீக்கிரம் கல்யாணம். அவசரப்படாதா, அதெல்லாம் சொல்லப்படும். அதாவது சுபயோக சுபதினத்தில் வாட்சில் முள்ளு 2 ஒன்னா சேரும்போது, அந்த நிமிஷம் உன் இதயத்தில் மணி அடிக்கும் போது, திருவள செல்வன் ஜெகனுக்கும் திருநிறை செல்வி பூர்ணிமா இருவருக்கும் திருமணம் நடக்கும். சிவ சிவா. ஹர ஹரா. எடுத்துட்டு வா. ரொம்ப லேட் பண்ணக்கூடாது. 18ஆம் தேதி அமெரிக்கா போகிறதுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம், அதை மறக்க வேண்டாம். சரி.
யார் இந்நேரத்தில் சும்மா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டேன். கடவுளே, இன்னைக்கு நீ தான் பார்த்துக்கணும். சார் உங்களுக்கு ஃபோன். டேய், உனக்கு தான் ஃபோனு. எனக்கா? ஆமாம், உன்னை தான் கூப்பிட்றாங்க. யாருன்னு கேட்டிருக்கலாம்ல. அதெல்லாம் கேட்கல, நீ தான் வரணுமா? கால் பண்ணுறதுக்கான டைமாக பாரு. எனக்கு ஃபோன் வந்தால் நான் தூங்கிட்டேன்னு சொல்லிடு. ஹலோ, நீங்கள் யார்? இந்த அர்த்தராத்திரியில் கால் பண்ணியிருக்கீங்க. யார் நீங்கள்? என்னது? பூர்ணிமாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. தேவையில்லாமல் பேசாதீங்க. ஹலோ, யாரா? யாருன்னு தெரியல. என்ன விஷயமா? பூர்ணிமாவை பற்றி தான் ஏதோ தப்பாக சொல்கிறாங்க. என்ன? பூர்ணிமாவோட புருஷன் ஒருத்தன் பேசுகிறான். அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறான். ஏதேதோ சொல்கிறான். அதுக்கு நீ ஏன்டா கவலைப்படுற? டேய், நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணை வேற ஒருத்தன் வந்து பொண்டாட்டின்னு சொன்னால் கஷ்டமாக இருக்காதா? நீ ஏன் இவ்வளோ பெரிய முட்டாளாயிட்டு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். எவனோ ஒருத்தன் கால் பண்ணி ஏதாவது சொன்னால் அதை நீ நம்பிடுவியா? அவங்க அப்பா தான் அன்னைக்கே சொன்னார்ல, அவங்க பொண்ணை பற்றி தப்பாக சொல்ல நிறைய பேர் இருக்காங்கன்னு. நீ தேவையில்லாமல் யோசிக்காத. எவனோ போய் சொல்கிறான், ஏன் யோசிக்கிற? நாம் இதை பற்றி அவர்கிட்ட கேட்டுருவோம்டா. ரொம்ப வருஷம் ஆயிருக்கும். என்னோட பிறந்தநாள் பற்றின ஞாபகம் கூட எனக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஏதோ ஒன்று இப்போது நினச்சிங்களே, நல்லதாக போச்சு. இவளோட அம்மா இருந்தப்போ அவன் ஞாபகப்படுத்துவா. என்னோட பிறந்தநாளும் என்னைக்குன்னு கூட எனக்கு தெரியாது. இதெல்லாம் யோசிக்கும் போது அதான் எனக்கு தோணும். உன்னோட பிறந்தநாள் என்னைக்கு? புஷ்பா, நீ சொந்த வீடு மாதிரி நினைச்சுக்கடா. என்ன வேணுமோ அதை இஷ்டம் போல எடுத்து சாப்பிடுறா. சாப்பாடுக்கு வெக்க மானல இதெல்லாம் பார்க்காத, தாராளமா சாப்பிடுறா. நான் இவ்வளவு சந்தோஷமா இருந்த ஒரு நாள் என் வாழ்க்கையில ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் வந்திருக்கு. ஆமா, ஜெகன் ஏன் எதுவும் சாப்பிடல? சாப்பாடு விஷயத்துல நான் மிச்ச மீதியே வைக்க மாட்டேன். அவன் எனக்கு அப்படியே எதிராக இருப்பான். டேய், முடிச்சிடாத, பாயசம் இருக்குடா. என்ன இருந்தாலும் நீங்க எல்லாரும் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சாரி சார், சொல்ல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஓ, தேங்க்யூ தேங்க்யூ. சார், ரொம்ப நாளாக நான் இந்த புக்கை தான் தேடிக்கிட்டே இருந்தேன். உங்களுக்கு இது எங்கே சார் கிடைச்சது? என்கிட்ட இன்னும் நிறைய புக்ஸ் இருந்தது. அவங்கவுங்க வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. உனக்கு இது வேணுமா? இப்படி கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லட்டும்? எடுத்துக்கோ. தேங்க்யூ சார். உன்னோட அந்த பழைய குணம் இன்னும் மாறல. உனக்கு எதுக்குடா புக்கு? உன் வாழ்க்கையில எப்பயாச்சும் நீ புக்கை படிச்சிருக்கியாடா? ஆமா. என்ன? இலவச இணைப்பு. ஓ ஓ சுமாரா. மனுஷங்க மேல அன்பும் பாசமும் செலுத்துறது தான் என்னோட பிலாசபியா இருந்தது. அதுல எனக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு. என்னோட ஃப்ரெண்டு அப்பப்போ அட்வைஸ் பண்ணுவான். அது நடக்கும்போது தான் வாழ்க்கையோட அர்த்தமே எனக்கு புரிஞ்சது சார். பிரச்சனையே அதுதான். கெட்டவங்களுக்கும் அதே மனுஷ முகம்தான் இருக்கு. எப்படி கண்டுபிடிக்கிறது? எக்ஸ்கியூஸ் மீ சார், நாங்கள் கிளம்பட்டுமா? இங்கே இருக்க டைம் இல்லை. வாங்க. போகலாம்.
ஜெகன் ஊருக்கு போகலையா? இல்லை, அடுத்த வாரம் போகணும். பூர்ணிமா, டிரைவரை கூப்பிட்டு ட்ராப் பண்ண சொல்லு. வேணாம் சார், நாங்கள் வேற இடத்துக்கும் போக வேண்டியிருக்கு. தென் ஆல் ரைட். ஆமாம் சார். ஹலோ, நான் தாங்க பூர்ணிமா. ஹலோ 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 ஹலோ. நீங்க இங்க வந்தப்ப ஏதோ வருத்தமா இருந்த மாதிரி தெரிஞ்சது. என்ன அது? ஏய், ஒன்றும் இல்லை. சும்மா சொல்லாதீங்க, எனக்கு தெரியும் ஏதோ இருக்கு. முகம் வாடி போய் முன்ன மாதிரி சந்தோஷமா இல்லாம இருந்தது. என்ன, எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? இந்த சுச்சுவேஷனில் நான் தெரிஞ்சுக்க கூடாதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் உன்னை பற்றி. எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனா கேளுங்க. உன்னோட புருஷன்னு சொல்லிக்கிட்டு எனக்கு ஒருத்த கால் பண்ணோம். நானும் நினைச்சேன். நான் சொன்ன நம்புவீங்களா? எல்லாம் ஒரு கெட்ட கனவு மாதிரி இருக்கு. அப்பாவும் நானும் எப்பவும் பீச்சுக்கு நடந்து போவோம், இன்னைக்கும் போவோம். நீங்களும் வந்தீங்கன்னா நான் சொல்லணும்னு நினைக்கிறதெல்லாம் நான் சொல்லிடுறேன். வரீங்களா? இப்பதான் வந்தேன். நீங்க இங்க இருந்து பேசிட்டீங்க, நான் கொஞ்சம் நடந்துட்டு வரேன். நாம அங்க போய் பேசலாம். ஏதோ சொல்லணும்னு சொன்ன. உங்களுக்கு என் மேல வெறுப்பு வந்துருச்சா? இருந்தாலும் நான் சொல்ல வரத தயவு செஞ்சு கேளுங்க. கண்ணால பார்த்த எல்லாத்தையும் நாம அப்படியே நம்புற ஒரு வயசு இருக்குல்ல. அன்னைக்கு ஒரு நாள் நாங்க எக்ஸ்கர்ஷன் முடிஞ்சு வரும்போது பார்த்தாலே தெரியுது இவர் ஒரு மாதிரின்னு. அடா, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. லேடிஸ் எழுதி வச்சிருக்கிறத படிச்சுதான் ஏறி இருப்பாரு. அப்படி இல்லடி, இதெல்லாம் ஒரு வகையான டெக்னிக். முகத்தை பார்த்தா தெரியல. டிக்கெட் எடுத்துருக்க மாட்டாங்க, திருட்டு வண்டி ஏறி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பேப்பர்ல எல்லாம் படிச்சிருக்கோம்ல, இந்த மாதிரி ட்ரெயின்ல வந்து ஏறுவாங்கன்னு. நான் வர்றதுக்குள்ள வண்டி எடுத்துட்டாங்க. எந்த கம்பார்ட்மெண்ட்னு நான் பார்க்கல, ஓடி வந்து ஏறிட்டேன். இப்போ நமக்கு 2 வழி தான் இருக்கு. ஒன்று, நான் இங்கே எங்கேயாச்சும் உட்காரணும், இல்லைன்னா வண்டியிலேருந்து குதிக்கணும். இதில் எது பண்ணட்டும்? நீ அங்கே எங்கேயாவது உட்காருப்பா. எல்லாரும் பயணம் பண்றதுக்கு தானே வண்டி. அந்த ரேடியோ கொஞ்சம் சத்தமாக வைங்க, எல்லாரும் கேட்கலாம்ல. ரேடியோவை சத்தமா வைக்க சொல்லி உரிமையா கேக்குறாரு. நல்ல பாட்டு இல்ல? நம்ம வாலிபால்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும்னு பிரின்சிபல் சொல்றாரு. அதுவா முக்கியம்? நம்ம விளையாண்டாலே பத்தாதா? யாரோ புது கோச் வந்திருக்காங்களா? அவர் எங்க? அந்த பில்டிங்கை ரெடி பண்ணிட்டாங்கன்னா நம்ம கிளாஸ் அங்க மாத்திக்கலாமே. ஐயோ, இவர்தான் அவரா? அட கடவுளே, என்னடி? ஸ்டூடண்ட்ஸ், உங்களுக்காக புது கோச் வந்திருக்காரு, மிஸ்டர் விஸ்வா. நமஸ்தே. நமஸ்தே. இன்டர் காலேஜ் காம்படிஷன்ல வாலிபால்ல அடுத்த வருஷம் கப்பு வாங்கணுங்கிறது என்னோட லட்சியம். ஒரு காலை இப்படி பின்னாடி வச்சுட்டு இங்க பாருங்க, இப்படி அடிக்கணும். அடிங்க. வெல் டன். இன்னைக்கு கிரவுண்ட்ல கோச்சை பார்த்தது நான் ரொம்ப பயந்துட்டேன்டி. பாவம், நாம எவ்வளவு கேலி பண்ணோம்.
இன்னைக்கு அந்த கோச் அந்த கிரவுண்ட்ல நடந்துகிட்ட விதம் அந்த ட்ரெயின்ல நடந்த மாதிரி இல்லைல்ல? ஐயோ எனக்கு ரொம்ப வெக்கமா வருது. உன் முகத்தை பார்க்கும்போது அப்பவே தெரிஞ்சுது. அவருக்கு உன்னை பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். உன்னை விடாம சைட் அடிச்சுட்டே இருந்தாரு. ஓடி, உனக்கு எப்ப பார்த்தாலும் இதே எண்ணம் தான். அந்த ஆளுக்கும் உன் மேல ஏதோ ஒன்று இருக்குடி, அதை பார்த்தாலே தெரிஞ்சுது. எதுவும் அடிபட்டுருச்சா? இவரு பூர்ணிமாவை கரெக்ட் பண்ணாம அடங்க மாட்டாரு போல. எப்பண்ணா? விழுந்துடாத, பார்த்து ஓட்டு. சாரி, ஐ அம் ரியலி வெரி சாரி. தெரியாம நடந்துருச்சு, மன்னிச்சிருங்க. நான் கிளம்புறேன். ஏய், நீ வேணும்னே தானே ஒரு மேல சைக்கிள் கொண்டு போய் விட்ட. ஐயோ இல்ல, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இன்னைக்கும் நாளைக்கும் லீவு தானே, நம்ம டிஸ்கோவுக்கு போகலாம். அப்போ நாளைக்கு ஒரு படம். யாராவது பார்த்துட்டாங்கன்னா? ஏய் பயப்படாத, சீக்கிரம் வந்துடலாம். கோச்சிங் முடிஞ்சும் இங்கேருந்து போகாதது உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாததுனால தான். ஆனால் இப்படியே இருக்க முடியாதுல்ல. எப்படி இருந்தாலும் நான் இங்கேருந்து போய் தானே ஆகணும். நான் உன்கிட்ட ஒன்னே ஒன்று சொல்கிறேன். உண்மையிலே என் மேலே பாசம் இருந்ததுன்னா, நீ நிஜமாவே என் மேலே உண்மையான அன்பு வச்சிருந்தேன்னா, நீ என் கூடவே வந்துரு. கூட வரணுமா? ஆமாம், நம்ம எங்கேயாவது போய் நல்லா வாழலாம். இங்கேருந்து எங்கேயாவது போயிடலாம். சொந்த உயிரை விட என் மேல பாசம் வச்சிருக்கிற அப்பா, உன்னோட அப்பா கண்டிப்பாக இதை ஒத்துக்கவே மாட்டாரு. அதனால தான் உன்கிட்ட சொல்கிறேன், யாருக்கும் தெரியாமல் நாம் இங்கேருந்து போயிடலாம். என் அப்பாவை ஏமாத்திட்டா என்னால உங்க கூட வர முடியாது. அப்பாவை ஏமாத்துறேன்னு யார் சொன்னா? நம்ம எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழலாம். கொஞ்ச நாள் கழிச்சு இங்கே திரும்ப வந்துடலாம். அப்போ வரும்போது அப்பாவோட குணமும் கோபமும் கொஞ்சம் மாறி இருக்கலாம். நீ கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து யோசிச்சு முடிவு பண்ணு. நான் சொல்கிறத கேளு. நாளைக்கு ராத்திரி 11 மணிக்கு சர்ச்சு முன்னாடி உனக்காக காத்துட்டு இருப்பேன். யாராவது வர்றதுக்குள்ள சீக்கிரம் வா. இவங்க யாரு? என்னோட ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரம் ஏறு. சீக்கிரம் வாயா, சீக்கிரம் வந்து கதவை துறையா. இதெல்லாம் நீ ஒன்றும் பயந்துக்காத, இதெல்லாம் அவங்க சும்மா என்ஜாய் பண்றதுக்காகப்பா. யோசிக்காத, உள்ளவா. பூர்ணிமா, ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பக்கத்து ரூம்ல இருக்காங்க, நான் பார்த்துட்டு வந்துடுறேன்.
நேற்று நான் சீக்கிரமா படுத்து தூங்கிட்டேன். நைட்டு தூக்கம் வரலன்னு கடைசியா படுத்து தூங்கினது பூர்ணிமா தான். விடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா ஆளை காணோம். கதவு திறந்துருந்துச்சு, பெட்டியும் காணும். நைட் அவள் அப்படி எங்கே தான் போயிருப்பா? பூர்ணிமாக்கு இங்கே சொந்தக்காரங்க இருக்காங்களா இல்லை? எனக்கு தெரியல. இருந்தாலும் நைட் அப்படி போகணுமா? இப்போ நம்ம என்ன பண்ணுறது? பிரின்சிபல் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. பூர்ணிமாவோட அப்பாவுக்கும் தெரியும்ல? அப்பாவுக்கு தெரியாது. பாவம் அப்பா. அவருக்கு தெரிஞ்சதுன்னா உடஞ்சி போயிடுவார். கண்டிப்பாக இதுக்கெல்லாம் காரணம் அந்த கோச் தான் நினைக்கிறேன். அட கடவுளே, எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதை நினைச்சு நம்ம எதுக்காக இங்க வந்தோம்? பின்ன எங்க போறது? நம்ம 2 பேரோட கல்யாண விஷயம். நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன், பயப்படாத. நம்ம நேரா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போக முடியாதுல்ல, நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்களா? இல்ல, அவங்க எங்க போவாங்க? அவங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. சாவி கொடு. ரெஜிஸ்டருக்கு கொடுக்க கொஞ்சம் பணம் வேணும். சித்தார்த், எவ்வளவு பணம் வேணாலும் வாங்கிக்க சொல்லு. ரெஜிஸ்டர் இங்கே வரணும், புரிஞ்சதில்ல? கண்டிப்பா. ரெஜிஸ்ட்ராரை மட்டும் இல்ல, தேவைப்பட்டா ரெஜிஸ்டர் ஆபீஸையே இங்க கொண்டு வருவேன். போதுமா? சீக்கிரம் போயிட்டு வா. இதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் ரெஜிஸ்டர்ல சைன் பண்ணணும். ரெண்டு பேரும் சாட்சி வேணும். அதுக்கு தானே நாங்க இங்க இருக்கோம். எங்களை விட நல்ல சாட்சி இந்த உலகத்துல வேற எங்க கிடைக்கும்? நீ ஒரு ஹெல்ப். தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். இன்னைக்கு நம்ம தலைவனுக்கு கல்யாணம் நடந்த நாள். எல்லாரும் இஷ்டம் போல குடிங்க. ஐயோ மச்சான், சுதந்திரமா நான் வாழ்றதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. டேய் மச்சான், உட்கார்றா, அமைதியா உட்கார்றா. உனக்கு என்ன சுதந்திரம் வேணும்? நான் தரேன். தர முடியுமா? இங்க பாரு, அப்புறமா பேச்சு மாறக்கூடாது. உங்க அம்மா மேல சத்தியம், நான் பண்றேன். எனக்கு சுதந்திரமும் வேண்டாம், ஒரு மண்ணாங்கட்டியும் வேண்டாம். அப்படியா மச்சான்? அப்புறம் வேற என்ன வேணும்? எனக்கு ஒரு சம்மதம் மட்டும் போதும்டா. சூப்பர். உங்க அப்பாவோட புத்தி உனக்கு மாறாம அப்படியே இருக்கு. யாரடா இங்கே? யாரு? மந்திரி யாரு? எனக்கு என்னோட மகாராணி இருக்கிற அந்த புறத்துக்கு வழியை காட்டுங்க. யாரை தடுத்தா? இவனா இல்லை இவனா? இது என்னடா கூத்தா இருக்கு? ராஜா மந்திரியோட அந்த புறத்துக்கு போறாராமா? தொடாத. நீ போ மச்சான். அடிச்சு மூஞ்சி உடைச்சிருவேன். அவன் ஒரு குடிகார புறம்போக்கு, உதவாக்கற. நீ ஒன்னும் நினைச்சுக்காத, சரியா?
அவங்க சண்டை போடுறாங்க. பயமா இருக்குங்க. நம்ம இங்க இருந்து போயிடலாம். என்ன? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பொறுக்கீங்க. என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாங்க. என் கையை பிடிச்சாங்க. அவ்வளோதானா? பரவாயில்ல, அதுக்கு நான் என்ன பண்றது? என்னங்க, அவங்க என்ன கற்பழிக்க பார்த்தாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நீ பேசாம இரு. நீங்க மனுஷன் தானா? மிருகங்க கூட அதுங்களுக்கு சொந்தமானதை யாருக்கும் கொடுக்காது. நீங்க மனுஷனே இல்ல. நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க. நீங்க ஒரு துரோகி. நீங்க இவ்வளவு மோசமா இருப்பீங்கன்னு நான் நினைக்கல. காதல்ங்கிற பேர்ல என்ன ஏமாத்தி இருக்கீங்க. இதுக்கு நீங்க என்ன கொன்றுக்கலாம். நீங்க சொல்றதை கேட்டு உங்களை நம்பிதான் நான் வெளியில வந்தேன். என் அப்பாவை விட்டுட்டு என் கூட இருந்தவங்களை எல்லாம் விட்டுட்டு வந்தேன். என்னை ஏமாத்தினதுக்கு கடவுள்கிட்ட பதில் சொல்வீங்க. நான் உயிரோட இருக்க வரைக்கும் என்ன தொடர்றது சாத்தியம் இல்ல. இன்னும் ஒரு அடி முன்னாடி வச்சுங்க. அப்பாவோட குடும்பத்தோட அந்தஸ்தை நீங்கள் நினச்சி பார்த்துருக்கணும். எங்கேயோ ட்ரெயினில் பார்த்தால யார் என்னன்னு தெரியாமலே லவ் பண்ணி அவன் கூட ஓடி போயிருக்க. நீ என்ன அவ்வளோ முட்டாளா? யோசிக்காம பண்ணதுக்கெல்லாம் நீ அனுபவிச்சிட்ட. அவங்க என்ன ஏமாத்த நினைச்சாங்க. எப்படியாச்சும் என் பொண்ணு அவங்கிட்ட இருந்து காப்பாற்றி கொடுங்க. என் பொண்ணோட வாழ்க்கையும் என்னோட அந்தஸ்தும் கிடக்கூடாது. கவலைப்படாதீங்க, வழி கிடைக்கும். நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. தேங்க்யூ வெரி மச். என்னடா ரவுடி பையன் மாதிரி நிக்கிற? ஒன்று வச்சேன்னு வச்சுக்க, ஒழுங்கா நில்ற. நீ அந்த பொண்ணை கடத்திட்டு போன அப்படிதானே? இல்ல, நான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருக்கேன். அவ என்னோட மனைவி, தெரியும்ல. ஆனா அவங்க சொன்னது அப்படி இல்லையே. நீ ஏமாத்தினியா? உண்மையா சொல்லுடா. நான் தான் முதலையே சொன்னேன்ல, மறுபடியும் சொல்லணுமா? 340 இந்த ஆளை கூட்டிட்டு போங்க. என்ன சொன்னாலும் அவன் மாற மாட்டான். ரெஜிஸ்டர் சர்டிஃபிகேட் அவன்கிட்ட இருக்கு. இப்போ கோர்ட்டுக்கு போறது தான் ஒரே வழி. அது வேண்டாம் சார். என்னோட மரியாதை கோர்ட்டு கேஸுன்னு போகும்போது இது இல்லாமல் வேற வழி இல்லையா சார்? ஒருவேளை அவன் பணத்துக்காக கூட இந்த ஏமாத்து வேலையை பண்ணியிருக்கலாம்ல. அவன் எவ்வளவு கேட்குறான்னு நான் கொடுத்துட்றேன். வெளிநாட்டில் ஒரு வேலையும் போதாதா? நான் பேசி பார்க்குறேன், அவன் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். கோர்ட்டுக்கு போகிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. கேஸ் மாறிடும். பொண்ணு சொன்னது நீ அவளை ஏமாத்தினேன்னு. அவரோட அந்தஸ்து என்னன்னு உனக்கு தெரியுமா? அவர் நினைச்சாருன்னா முன்ன ஒரு என்ன வேணாலும் பண்ண முடியும். தேவையில்லாத பிரச்சனையை விலைக்கு வாங்காத. நான் சொல்றத மட்டும் பண்ண. சரிங்க சார். அவர் வெளிநாட்டில் ஒரு வேலை வாங்கி கொடுப்பாரு. பெரிய அமௌண்ட்டும் உனக்கு கொடுப்பாரு. இந்தாங்க, அவன் சொன்ன தொகை எல்லாமே இருக்கு. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. இனி இந்த ஊர்லயே உன்னை பார்க்க கூடாது, புரியுதா? போ. சரிங்க சார். இதுதான் நடந்துச்சு. நான் சொல்றது எல்லாத்தையும் நம்புங்க. இதுதான் உண்மை. இதுக்கப்புறம் உங்க இஷ்டம் போல செய்யுங்க. என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். வருத்தப்படாத. உன் கண்ணீர் துளிகளே போதும் நான் நம்புறதுக்கு. வா. எங்க? என் கூட வாழ்றதுக்கு. பணத்துக்காக தான்டா அந்த பொண்ணை ஏமாத்திருக்கான் ராஸ்கல். எனக்கு அப்பவே தெரியும்டா அந்த பொண்ணு அப்பாவி தானே. நான் தான் சொன்னேன்ல, மற்றவன் சொல்கிறதெல்லாம் கேட்டு அந்த பொண்ணை தப்பாக நினைக்காதுன்னு. நீ எங்கே கேட்ட?
மனசுல பொய் இருந்துச்சுன்னா அவ இப்போ உங்ககிட்ட சொல்லியிருப்பாளே என்ன? உண்மையை சொல்லணும்னா அந்த அப்பாவி குணம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போவாது நீ அவளை நம்ப ஆரம்பிச்சிட்டே, நல்லதுடா. இதை உடனே உன் அப்பா அம்மா கிட்ட சொல்லலாம்ல. சில பேர் இப்போ ரொம்ப நல்லவங்க மாதிரியே பேசுகிறாங்க. ஐயோ கடவுளே, ஒரே ஒரு கோரிக்கை, என் முடியெல்லாம் நிறச்சி வயசாகிறதுக்குள்ள என் வாழ்க்கையில இது மாதிரி ஒரு பொண்ணை காட்டியிருப்பா. ஓ, அந்த மோகனா கேள்விப்பட்டிருக்கேன். பெரிய பணக்காரனாச்சே. அவருக்கு தான் என்ன பிடிச்சிருக்கு, அதனால தான். பொண்ணை நீ பாத்தியா? நான் பார்த்துட்டேன், எனக்கு பிடிச்சிருக்கு. இருந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை வரல. அவங்க அந்தஸ்துக்கு நம்ம சமமா? அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கல்யாணத்துக்கு விருப்பமானு கேட்க சொன்னாங்க. பதில் எதிர்பார்க்குறாங்க. அப்போ நமக்கு பெரிய அதிர்ஷ்டம் வருதுன்னு சொல்லு. அது எனக்கு அப்போவே தெரியும். உன் ஜாதகத்தில் குரு இப்போ உனக்கு உச்சம். என்ன ஹையர் ஸ்டடீஸ்க்கு அனுப்பணும்னு அவர் ஆசைப்படுறாரு. அவர் நல்ல மனசுக்காரர் தான்ப்பா. அப்புறம் இன்னொரு விஷயம், அவங்க மேலே பொறாமையும் கோபமும் இருக்க சில ஆளுங்க இருக்காங்க. அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும்டா. ஒருத்தன் நல்லா வந்தால் இன்னொருத்தனுக்கு பிடிக்குமா? பொறாமப்படுவாங்க, பொய் சொல்லுவாங்க, ஏமாத்துவாங்க. இல்லை, தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். யாராச்சும் வந்து அவரை பற்றியோ இல்லை அவர் பொண்ணை பற்றியோ தப்பாக கூட சொல்லுவாங்க. யாராவது சொன்னாலும் நான் நம்பிடுவேனா என்ன? இந்த மாதிரி விஷயத்தில் நாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். 1-2 வாரம் முன்னாடியே வந்துச்சு, அதை அவங்க எதிரிங்க தடுத்துட்டாங்க. அதை அவர் என்கிட்ட ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. அதுதான் பெரிய குடும்பத்தில் இருக்கவங்களுடைய குணம். சொல்ல வேண்டியதை ஓப்பனாக சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி அவருக்கு ஒரு பொண்ணு தானே இருக்கா? ஆமாம், ஒரே பொண்ணு தான். எல்லாம் கடவுளுடைய ஆசீர்வாதம். சரி, அடுத்த வாரம் அவங்க வீட்டில் போய் நான் பார்க்குறேன். நீ இன்னைக்கே கிளம்பணுமா? ஆமாம், நாளைக்கு காலேஜில் இருக்கணும். அடியே மீனாட்சி, நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? அந்த மோகனோட பொண்ணை பார்க்க போறீங்களா? ஆமாம், அதுக்கு என்ன? நம்ம பையனுக்கு அந்த சுசீலாவை கட்டி வைக்கலாம் தானே சொல்லிட்டு இருந்தோம். நான் ஒன்றும் சொல்லலை. நீங்க இப்படி மாற்றி பேசாதீங்க. அவ இவனுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கா. காத்திருக்க நான் சொன்னனா? இது என்ன கூத்து? என் பையன் வாழ்க்கையை பார்த்துக்க எனக்கு தெரியும். இதில் யாரும் தலையிட வேண்டாம். அப்படி நீங்க மட்டும் முடிவு எடுத்த போதாது. அவன் என்னோட பையன், நான் தான் கஷ்டப்பட்டு பெத்தேன். உலகத்தில் நீ மட்டும்தான் கஷ்டப்பட்டு பிள்ளை பத்தியாக்கும். என் பையனை எனக்கு பிடிச்சவங்களுக்கு தான் கட்டி வைப்பேன். முடிவாக சொல்லிட்டேன். சொத்து வசதின்னு கேட்ட உடனே உங்களுக்கு அது மேல ஆசை வந்துருச்சு. ஆமாண்டி, எனக்கு சொத்து மேலே ஆசை தான். நமக்கும் 4 காசு கையில் வேணும்ல. என் பையனை காசு நிறைய செலவு பண்ணி தான் படிக்க வச்சேன், ஸ்காலர்ஷிப்பில் இல்லை. அந்த சாதனா உன்னை பற்றி விசாரிச்சாலே மாட்டிக்கிட்டே என்ன? ஐயோ, அது புலிவாலை பிடிச்ச கதையாயிடுச்சு. அவள் கண்ணில் படம் ஒளிஞ்சிட்டு இருக்கேன். நான் தெரியாமல் அந்த தப்பு பண்ணிட்டேன். என்னடா அந்த பாண்டி என் பெண்ணை வாங்கிட்டு போயிட்டான். நீ இங்கே இரு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, நீ வாங்கிட்டு வந்துடு, நான் கேண்டீனில் வெயிட் பண்ணுறேன். என்னங்க நீங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க? பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. ஐயோ சிஸ்டர், இனிமே என்னை தேடி ஹாஸ்பிட்டல் பக்கம்லாம் வந்துடாதீங்க. அப்போ நான் உங்களை பார்க்க வேண்டாமா? உங்களை நான் தினமும் பார்க்கலனா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அட கடவுளே, ஏன் பேச மாட்டீங்க? நீ ஏதாச்சும் பேச. காதல்னா என்னன்னு தெரியாம நடந்தேன், ஆனா நீங்க தான் கெடுத்து. ஐயோ சிஸ்டர், நான் உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன். இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது. ஐயோ வேண்டாம். வெயிட் பண்ற கஷ்டம் எனக்கு தானே தெரியும். சீக்கிரமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஐயோ சாந்தா, என்னை விட்டுரு. இதுக்கு எங்க அப்பா ஒத்துக்க மாட்டாரு, என்ன கொன்னே போட்டுருவாரு. அப்பாக்கு தெரியாம கோயில்ல வச்சு. கோயிலுக்கு நான் தனியாவே போய்க்கிறேன். இந்த ஜெகன் வேற என்ன தனியா விட்டு போயிட்டானே. என்னது? மச்சான் வந்துட்டான். மச்சான் நில்லு, நானும் வரேன். எப்படியா என்ன கூட்டு போயிடு. போலாம் ரைட், சீக்கிரம் போலாம். அப்புறம் பார்க்கலாம். உட்கார்ந்த இடத்துலயே நம்ம கனவுலையும் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சம்பந்தம். அவங்களுக்கும் பையனை பிடிச்சிருக்கு, அது போதும். உங்களுக்கு சரியான அதிர்ஷ்டம் தான். நீங்க அந்த பொண்ணு பாத்தீங்களா? இல்ல, அவன் பார்த்துருக்கான், அவனுக்கு பிடிச்சிருக்கு. சரி, வேற என்ன யோசிக்க வேண்டியிருக்கு? பொண்ணு பையன் 2 பேரோட விருப்பம் மட்டும்தான் முக்கியம். அதெல்லாம் சரி, இருந்தாலும் இந்த விஷயத்துல பெரியவங்கன்னு இருக்கணும்ல. எதை செஞ்சாலும் அதுக்கான முறையோட செய்யணும்னு நான் நினைப்பேன். அடுத்த வாரம் நாம பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வருவோம். நீ கண்டிப்பா வரணும். நான் கண்டிப்பா வருவேன், அதுல சந்தேகமே இல்லை. டேய், நேத்து நீ அந்த யூனியன் மீட்டிங்ல பேசுனது சுத்த வேஸ்டா. இல்ல பெஸ்ட்னு சொன்ன. நீ பேசாம அரசியலே போய் சேர்ந்துடுறா. டேய், நீ தேவையில்லாம பேசாத. நான் நல்ல குடும்பத்துல பிறந்தவன்டா. நான் சும்மா சொன்னேன்டா, சும்மா தமாசுக்கு சொன்னேன். சாந்தா வரான். அட கடவுளே, சாந்தா வந்துட்டு இருக்கா. டேய் போடா, தேவை. அவரை கொஞ்சம் பார்க்கணும். ஐயோ, வீட்டுக்கு போயிட்டானே. என்ன விஷயம்? அதை நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன். ஐயோ சிஸ்டர், என்ன விஷயம் சொல்லுங்க.
நான் அவன்கிட்ட சொல்லிக்கிறேன். டேய் புஷ்பா, உன் கதி அதோ கதிடா. உன் கதை அவ்வளோதான்டா. சங்கரண்ணே, சங்கரண்ணே கொஞ்சம் நில்லுங்க. நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். என்ன விசேஷம்? விசேஷம்லாம் ஒன்றும் இல்லை. பொண்ணு பார்க்க போகலான்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாம். அன்னைக்கு என்னால் வர முடியாது. நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னால் வர முடியாது, எனக்காக காத்திருக்க வேண்டாம். வரட்டுமா? வர முடியாது. இவங்க அப்பன் குணம் தானே இவனுக்கு இருக்கும். நானும் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் கூப்பிட்டேன். என்கிட்ட சொல்லலைன்னு நாளைக்கு என்கிட்ட நொட்ட சொல்லுவில்ல, அதுக்கு தான். நீ வராதே நல்லது தான். ஒவ்வொருத்தருக்கும் இந்த பொறாமை. மற்றவங்களுக்கு நல்லது நடக்குதுன்னு தெரிஞ்சா மற்றவங்களால பொறுத்துக்க முடியல. யார பத்தி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க? இது எல்லாத்துக்கும் உங்க அண்ணன் தான் காரணம். எனக்கு தெரியும். அவனுக்கு பொறாமை. எனக்கு யார் தயவும் தேவையில்லை. என் குடும்பத்தை பார்த்துக்க எனக்கு தெரியும். என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியாதா? நான் சொல்றத கொஞ்சம் கேப்பீங்களா? சொன்னா தானே கேட்க முடியும். அந்த மோகனோட பொண்ணை பார்க்க போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமான்னு எத்தனை வாட்டி சொல்றது? வர வர உன்னோட பெரிய தொல்லையா போச்சு. அப்போ சுசீலாவோட விஷயம்? சுசீலாவோட விஷயத்தை அவங்க அப்பா பார்த்துப்பாரு. அந்த பொண்ணோட கஷ்டம் ஒரு பொண்ணான எனக்கு தான் தெரியும். அந்த பொண்ணை யார் ஆசையை வளர்த்துக்க சொன்னா? என் பையனுக்கு கட்டி வைக்கிறேன்னு நான் வாக்கு கொடுத்தனா என்ன? ஜெகனை நினைச்சுதான் அந்த பொண்ணு வாழ்ந்துகிட்டு இருக்கா. இது தெரிஞ்சா அவ எப்படி தாங்கிக்குவா? ஒரு அப்பாவி பொண்ணோட சாபம் தான் நமக்கு கிடைக்கும். கிடைக்கட்டும். அந்த சாபத்தால நான் வாங்கிக்கிறேன். நீ போய் வேலையை பாரு. இருந்தாலும் அவங்க 2 பேரும் பழகினதை அவ்வளவு சீக்கிரம் மறக்க மாட்டாங்க. முதல்ல இங்கிருந்து கிளம்புடி. என் கண்ணு முன்னால் நிக்காத. என்னங்க? சொல்லுங்க. சாந்தா, நீ உன்னோட வார்டுக்கு போலையா? நான் உங்களை பார்க்க தான் இங்க வெயிட் பண்றேன். ஏய், யாராச்சும் பாத்திர போறாங்க. பார்க்கட்டும். நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது ஒன்று இருக்கு. இங்க பாரு சாந்தா, தயவு செஞ்சு என்ன நீ மறந்துரு. என்கிட்ட வேற எதுவும் நீ கேட்காத, புரிஞ்சுக்கோ. இன்னும் உங்ககிட்ட மட்டும்தான் நான் இதை சொல்லல. அப்போ மற்ற எல்லாருக்கிட்டையும் நீ சொல்லிட்டியா? நீ என்ன கொன்னுடு சாந்தா, கொல்லு. நான் எதுக்காக உங்களை கொல்லணும்? நான் இதை நேராக உங்களை பார்த்து சொல்லணுன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இவ்வளோ நாள் காதல்னு சொல்லிட்டு என் பின்னாடி அலைஞ்சிங்கல்ல. அட கடவுளே, எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருக்கு. நீங்க எதுக்காக இப்ப சாவறத பத்தி பேசுறீங்க? நான் சொல்ல வரத கேக்குறீங்களா? எனக்கு கல்யாணம் ஆக போகுது. யாரை கல்யாணம் பண்ண போறேன்னு தெரியுமா? மாரிமுத்துவ. கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் மாரிமுத்துவும் துபாய்க்கு போறோம். Wish you happy married life. Thank you. It's okay. ஏய் மாரிமுத்து, நீ என்ன காப்பாத்திட்ட. பணமும் அந்தஸ்தும் உருவாக்கி என் பொண்ணு ராஜகுமாரி மாதிரி வாழ்றதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் சொல்றதுக்கு எதுவும் இல்லை. எல்லா விஷயத்தையும் என் பையன் என்கிட்ட சொல்லிட்டான். இருந்தாலும் நானும் உங்ககிட்ட சொல்லணும்ல, கல்யாணம்னு சொல்றது 2 தம்பதிகளுக்கான பந்தம் மட்டும் இல்ல, 2 குடும்பத்துக்கு உள்ள இருக்கிற பந்தம். என்ன சொன்னாலும் சரி, பூர்ணிமா கல்யாணத்தை ஜாம்னு நடத்தி ஆகணும். ஜெகனோட ஆசை மேல் படிப்பு படிக்கணுங்கிறது. எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏதாவது ஒரு வேலையை சூஸ் பண்றப்போ அதுல நம்ம ஒரு பெரிய ஆளா வரணும். இனிமே எல்லாம் உங்க விருப்பப்படியே செய்யுங்க. எனக்கு அது போதும். இங்க எம்சி ரோடு பக்கத்துல எனக்கு ஒரு இடம் இருக்கு. உனக்கு விருப்பம்னா எல்லா வசதியும் இருக்கிற மாதிரி நம்மளே அங்க ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டிக்கலாம். வேலைக்கும் அது வசதியா இருக்கும். அது கரெக்ட் தான். கவர்மெண்ட் சம்பளம் வாங்கி என்னத்தை பெருசா வாழ்ந்துட முடியும்? நீ இவனுடைய சேர்ந்து இருந்துக்கடா. அதை பத்தி எல்லாம் யோசிக்க என்ன நிறைய நேரம் இருக்கு. நீங்க முதல்ல கல்யாண விஷயத்த பேசுங்க. அதுல சொல்றதுக்கு எதுவும் இல்லை. நீங்க என்ன முடிவு பண்ணாலும் சரி, எனக்கு மனப்பூர்வமான சம்மதம். அப்படி சொல்லுங்க. எதுக்கு மேல பேச வேற எதுவும் இல்லை. ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம். என் பொண்ணோட கல்யாணத்தை ரொம்ப கிராண்டா நடத்தணுங்கிறது என்னோட ஆசை.
நான் தான் சொல்லிட்டேனே, உங்க இஷ்டப்படியே எதுனாலும் செய்யுங்க. ஆமா, பொண்ணுங்க, பொண்ணை வர சொல்லுங்க. அம்மாடி பூர்ணிமா, கொஞ்சம் இப்படி வந்து போமா. நான் கிளம்புறேன்னு சொல்லத்தான் கூப்பிட்டேன். நாங்கள் போயிட்டு வரட்டுமா? அப்புறம் நான் இங்கே வந்தாச்சு, பார்த்தாச்சு, எல்லாம் பேசி முடிச்சாச்சு. உங்களுக்கு சௌரியம்னா நீங்களும் நம்ம வீட்டுக்கு வாங்க. இதில் சௌகரியம் என்ன இருக்கு? என்ன அப்துல்லா? சரியா சொன்னீங்க. வரோம். கல்யாணம் பண்றது கூட அவ்வளவு கஷ்டம் கிடையாது. இந்த ஊரா போய் பத்திரிக்கை வைக்கிறோம் பாருங்க, அதான் கஷ்டம். ஒரு வீட கூட விட்டுறக்கூடாது. அது எப்படி விட்டுருவேன்? ஒருத்தரை கூட விடாம எல்லாரையும் கல்யாணத்துக்கு வர வைக்க தானே நான் இருக்கேன். பத்திரிகை அனுப்புறது மட்டும் பத்தாது, சில இடத்துல நம்ம நேர்ல போய் கூப்பிடணும். ஆமா, இப்படியே எழுதிக்கிட்டு இருந்தா எப்ப கொடுக்கறது? இன்னைக்கு நகை கடைக்கு வேற போகணும் நீங்க. ஆமா ஆமா, நீ போய் ரெடி ஆகு. உங்க பொண்ணு சந்தோஷத்தை பாத்தீங்களா? என்னடா இன்னும் ரெடி ஆகலையா? இதே உங்களுக்கு வேலையா போச்சு. ஆமா, ஜெகன் எங்க போனா? அவன் இப்போ வந்துருவான். ப்ரொஃபஸரை பார்க்க போயிருக்கான். ப்ரொஃபஸரை பார்க்கறதுக்கு இதான் அவனுக்கு டைமா? கல்யாணத்துக்கு அப்புறம் தான் போய் சேருவான் போல. இவனால தான். என்னப்பா ஆளாளுக்கு இப்படியே சொல்றீங்க? நமக்கு தான் அந்த பாக்கியமே இல்லை. ஃப்ரெண்டோட கல்யாணத்தையாவது பார்க்கலான்னு பார்த்தா. இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை? கல்யாணத்தை பார்க்கலாம் தான். அடச்சே போடா. இல்ல, கல்யாணம் பண்ண போற மாப்பிள்ளைக்கே பதட்டம் இல்ல, நாம ஏன்டா பதறிட்டு இருக்கணும்? பேசுறான் பாரு. ஐ அம் ரெடி. நல்லா இருக்கியா? வா 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 போலாம் வா. எங்கடா போயிருந்த? சரி, நாங்க வரோம். தேங்க்ஸ். ஹலோ. வணக்கம். வாங்க. உள்ள வா பூர்ணிமா. உள்ள போமா. எனக்கு டைம் இல்லை. நீங்க எல்லாரும் வந்து கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும். அது சொல்றதுக்கு தான் நான் இங்கே வந்தேன். ஒர்க் இருக்கு அது இதுன்னு சொல்லி காரணம் சொல்லாதீங்க. நீங்க எல்லாரும் கண்டிப்பா கல்யாணத்தில் வந்து கலந்துக்கணும். இதெல்லாம் நீங்க சொல்லவா வேணும்? தேங்க்யூ. நான் வரேன். என்ன எல்லாரும் இங்கிருந்து பேசிட்டு இருக்கீங்க? எல்லாரும் போய் வண்டியில ஏறுங்க சீக்கிரம். ஏய் ராமு, என்னோட பொட்டியை மறக்காம எடுத்துட்டு வந்துரு. வாங்க வாங்க. பாவண்டி ஜெகனோட மரப்பொண்ணு. ஜெகனையே நினைச்சிட்டு இருந்தா.
எப்படி வெக்கப்படுற பத்தியா? பூர்ணிமா கொஞ்சம் சிரிடி. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் தெரியும். வாங்க உள்ள வாங்க. வாங்கம்மா. ரொம்ப சந்தோஷம். வாங்க. வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம் சம்பந்தி. வணக்கம். இப்படி வாங்க. வாங்க. வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாங்க. இப்படி உட்காருங்க. நிறுத்துங்க மிஸ்டர் மோகன். என்ன விஷயம்? யார் நீங்கெல்லாம்? நீங்க யாருன்னு தெரியலையே. நாங்க யாருன்னு தெரியலையா? என் வாழ்க்கையிலையும் என் பொண்ணோட வாழ்க்கையிலையும் ரொம்ப முக்கியமான நிமிஷம் இது. இந்த மங்கள முகூர்த்தத்தை நீங்க அலங்கோலப்படுத்திடாதீங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். இந்த முகூர்த்தத்துக்காக தான் நாங்க காத்திருந்தோம் மிஸ்டர் மோகன். இதுக்கு முன்னாடியே உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல? நீங்க அதை மறந்துட்டீங்களா? நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? உங்களோட பொண்ணை கல்யாணம் பண்ண பையன் அந்த கார்ல இருக்கான். மரியாதையா உங்க பொண்ணை அவர் கூட அனுப்பி வைங்க. என்ன மோகன் இதெல்லாம்? நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன ஏதுன்னு சொல்றேன். தேவையில்லாம வந்து இங்க ரவுடித்தனம் பண்ணாதீங்க. போங்க இங்க இருந்து வெளியே. நாங்க ஒண்ணு கல்யாணத்தை பார்க்க வரல, இப்பவே போயிடுவோம். ஆனா ஒரு கண்டிஷன், உங்க பொண்ணை எங்க பையனோட அனுப்பி வைக்கணும். அவனுக்காக கேட்க ஆள் இல்லை நினைச்சீங்களா? இன்னும் சந்தேகமா இருக்குன்னா அவன் கார்ல தான் இருக்கான். இப்பவே கூப்பிடுறேன், வாடா. உங்க பொண்ணை கல்யாணம் பண்ண இந்த பையனை நீங்க மறந்து போயிட்டீங்களா? இல்லவே இல்ல. இது அவன்தான். இது அவன் இல்ல. அவனேதான். இல்ல, நான் தான் சொல்றேன்ல, அவன் அவன்தான். அவன்தான். கண்டிப்பா அவன் இல்ல. கண்டிப்பா அவனேதான். இல்ல இல்ல, இது அவன் இல்ல. Just a minute. என்ன? எனக்கு ஒரு 50,000 ரூபாய் தேவைப்படுது, உடனே வேணும். எனக்கு இப்ப தேவைகள் இருக்கு. ஒரு முக்கியமான வேலையா எஸ்டேட் பங்களா வரைக்கும் போறேன். 2-3 நாள் நான் அங்கதான் இருப்பேன். அங்க வந்து பாரு.
கிளம்பி ஆகணும். இந்த அர்த்தராத்திரியில இதுக்கெல்லாம் நல்ல நேரமா பார்க்க முடியும்? நான் கேட்ட பணம் எங்க? இதுக்கு முன்னாடியும் நான் எத்தனையோ தடவை உனக்கு பணம் கொடுத்துட்டேன். இனிமே நீ கேட்குற பணத்தை என்னால் கொடுக்க முடியாது. நீங்க பேசுறதெல்லாம் கேட்க எனக்கு டைம் இல்லை. புரியுதா இல்லையா? நீ என்ன பிளாக்மெயில் பண்றியா? எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க, ஆனா எனக்கு இப்ப பணம் வேணும். மோகன் சார் மான மரியாதையோட வாழணும்ல. என் மரியாதைக்கான சாவி உன்கிட்ட இருக்கா? சந்தேகமா இருக்கா? லாக்கரோட சாவி எங்க இருக்கு? அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்கதான் நாங்க இத்தனை நாளா உங்களை ஃபாலோ பண்ணோம். வாடா போலாம். அதோ அங்க நிக்கிறது யாருன்னு தெரியுமா? நீங்க கொலை பண்ண விஸ்வாவோட தம்பி. அதாவது 5 நிமிஷம் வித்தியாசம் இருக்கிற ரெட்ட பிள்ளைகள்ல ஒருத்தர் இவர்தான். அவரு கொடுத்த கம்ப்ளைண்ட் எங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கு. எஸ்கியூஸ் மீ மிஸ்டர் மோகன், இந்த மாதிரி நேரத்துல உங்களை இப்படி கைது பண்றது உங்களோட துரதிர்ஷ்டம். என்ன பண்றது? இட் இஸ் அவர் டியூட்டி. வாடா போலாம். நமக்கு இந்த கொலகார குடும்பத்துல சம்பந்தம் வேண்டாம். வா. இல்லப்பா, இந்த நேரத்தில் நம்ம இவங்க விட்டுட்டு போக கூடாது. ஆஹா, உனக்கு இந்த அப்பனை விட அந்த பணம் பெருசா போச்சுல்ல, நீ நல்லா அனுபவிப்ப. வாங்கயா, வா. அப்பா வாங்க. எல்லாம் உனக்காக தான் நான் பண்ணேன். எல்லாத்தையும் மறைச்சது உனக்காக தான். பல விஷயத்தை சகிச்சுக்கிட்டேன். எல்லாமே உனக்காக தான்மா. விதி அதுக்கு என்ன அனுமதிக்கலம்மா. Ha ha ha!